அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள் மல்டிப்ளிகேட்டார், பெருக்குகிறவர்கள். உங்கள்கிட்ட காதலை கொடுத்தா காதலை என்ன செய்வீங்க? பெருக்குவீங்க. பணத்தை கொடுத்தாலும் பணத்தை என்ன செய்வீங்க? பெருக்குவோம். பிள்ளையை கொடுத்தாலும் பிள்ளையை என்ன செய்வீங்க? பெருக்குவோம். கோபத்தை கொடுத்தாலும் என்ன செய்வீங்க? பெருக்குவோம். பிரச்சனையை கொடுத்தாலும் என்ன செய்வீங்க? பெருக்குவோம். உங்களுக்கு என்ன காரியம் இல்லை, உங்கள் வேலை எது எல்லாத்தையும் என்ன செய்வீங்க? இப்போ சாமி நம் மதங்களை மனிதன் படைத்தான், ஆனால் மனிதனை மகேசன் படைத்தான். அந்த சாமியை பற்றி பேச வரேன். ஸோ இப்போ அந்த சாமி உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரு? டெய்லரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில், ஒரு திறமையை என்ன செய்திருக்கிறார்? கட்டாயம் நீங்கள் அதை என்ன செய்வீங்க? கட்டாயம் என்ன செய்வீங்க? கட்டாயம் என்ன செய்வீங்க? நீங்கள் வாயை திறந்து சொல்லலைன்னா உங்கள் மனசு அதுக்கு பின்னாடி என்ன செய்யாது? போகாது. பொம்பளைங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க மனசு அது பின்னாடி என்ன செய்யும்? அது புருஷனாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, இவங்க பேசும்போது அதை என்ன செய்யணும்? திருப்பி நல்லா இருக்கீங்களாக்கா, கூப்பி மாட்டினீங்களாக்கா, அந்த சேலை எப்படிக்கா இப்படின்னு பேசினாதான் உங்கள் மனசு என்ன செய்யும்? பின்னாடி. ஆமாம், புருஷன் என்ன ஐ லவ் யூ என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும் பின்னாடியே. ஆமாம், போயிட்டு வந்தால் அந்த கதையை கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? அப்போனா தான் அந்த மனசு என்ன செய்யும்? என்ன செய்யும்? திருப்திப்படும். அது உண்மை. நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன போகும்? உங்க மனசு போகும். நீங்க நல்லா பாருங்க, உங்க பிரச்சனை வரும்போது உங்க மனசு எங்கேயோ போகும். அது மேலதான் உங்க நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை ஒரு மனுஷனா இருக்கலாம், அந்த நம்பிக்கை ஒரு மரமா இருக்கலாம், அந்த நம்பிக்கை ஒரு சிலையா இருக்கலாம், அந்த நம்பிக்கை உண்மையாகவே உங்களை படைச்ச சாமியாக இருக்கலாம். அது எது வேணா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது டக்குன்னு எது ஞாபகத்துக்கு முதல்ல வருதோ அதான் உங்கள் சாமி. அது மேலே தான் உங்களுக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கை உங்களை சாமிகிட்ட இழுத்துட்டு போக செய்யாது. தன்னம்பிக்கை பணத்தை உங்களுக்கு கொண்டு வரும். தன்னம்பிக்கை உங்களை நல்லா வேலை செய்ய வைக்கும். ஆனால் தன்னம்பிக்கை யார்கிட்ட போய் சேராது? மகாராஜாவா இருந்தாலும் மகாராணிட்ட அன்பை உருவாக்கணும்னா பல்ல காட்டிதான் ஆகணும். எங்கேயாவது லவ்வை வாங்க முடியுமா? காசு கொடுத்து முடியுமா? உங்க பிள்ளைகிட்டையும் நீங்க அப்படிதான். 10 வயசு வரைக்கும் அது புள்ள, அதுக்கப்புறம் அவன் யாரு? உங்களுக்கு எதிர்காலத்தில் சோறு போடுறவன், உங்களை எதிர்காலத்தில் பராமரிக்கிறவன். அந்த எண்ணத்தோடு அவனை என்ன செய்யணும்? திமிரு என்ன செய்யக்கூடாது? திமிரு எப்போ வரும்? தன்னம்பிக்கை பவுண்டரியை விட்டு தாண்டும் போது என்ன வந்துடும்? திமிரு வந்துடும். போட்டா எனக்கு இருக்கு அப்படி என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கில் உங்களுக்கு பயன்படுத்தும் போது உங்க பாக்கெட்ல இருந்து பணம் இன்னொருத்தனுக்கு போறதை தடுக்கும். நீங்க இந்த ஸ்கில்ல சமூகத்துக்கு பயப்படும் போது இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு பணத்தை வர வைக்கும். அப்படி பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வரும்? தன்னம்பிக்கை திமிராக மாறும். அது உங்க பிள்ளைய தான் என்ன செய்யும்? உடைக்கும். உங்க புருஷனை என்ன செய்யும்? உடைய விடக்கூடாது. அங்கதான் நீங்க எதை பயன்படுத்தணும்? உங்க சுய கட்டுப்பாட பயன்படுத்தணும். இந்த ஸ்கில் என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் வாழ வைப்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நினைக்கும் போது ஒரு நல்ல மல்டிப்ளிகேட்டராக இருப்பீர்கள். உங்களை ஒரு பொண்ணை மேக்கப் போடு அப்படின்னா இருக்கிற அழகை விட என்ன செஞ்சிருவீங்க? நீங்க அழகை பெருக்கி காட்டுவீங்க. சும்மா அப்படி ஒரு தலை பின்றதுல என்ன காட்டுவீங்க? வித்தியாசம். இப்போ ஒரு நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, அத்தனை பொண்ணுங்களை கூப்பிட்டு தலை சின்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் என்ன செய்வீங்க? உங்கள் தனித்துவத்தை காட்டுவீங்க. அதுதான் உங்கள் ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் தெரியாமல் கோபம் வந்தாலும் என்ன செய்றீங்க? கோபத்தை உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட புருஷன் உங்ககிட்ட கோபத்தை கொடுத்துட்டா
அதை போய் எங்கே காட்டுறீங்க? பிள்ளைகிட்ட பெருக்கணும்ல. அதை போய் மாமியாட்ட, பிறகு சாயங்காலம் அம்மாட்ட ஒரு மணி நேரம் அந்த அம்மா வேலையும் கெடுத்து என்ன 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 செய்யணும்? நீங்கள் கொடுக்கப்பட்டதை என்ன செய்யணும்? பெருக்கணும்ல. உண்மை. ஆனால் எது உங்களுக்கு லாபம் கொடுக்கிறது அதை பெருக்குங்கள். அந்த பெருகி வரும் பொழுது உங்க தன்னம்பிக்கை உங்களுக்கு திமிரா மாறுறத அனுமதிக்காதீர்கள். ஏன்னா 45 வயசு வரைக்கும் உங்க யூட்ரஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். 3 மணி நேரம் தூங்கினாலும் அப்படி ரப்பர் பந்து மாதிரி வேலை செய்வீங்க. அதுக்கப்புறம் சும்மா இருந்தாலும் ஏதோ ஒன்று என்ன செய்யும்? வலிச்சுக்கிட்டே இருக்கும். சும்மா தான் இருப்பீங்க, ஆனால் என்ன செய்யும்? வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் கேட்டார், அதை எங்கேயாவது போய் என்ன செய்யணும்? கொட்டணும். ஒரு 10 பேர்கிட்டையாவது என்ன செய்யணும்? அந்த வழியை சொல்லிடணும். ஆனால் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு மனம் அழுத்தத்துக்குள்ளே மாறும். அதனால தான் இந்த இயேசு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் 2 விதமான உடைகளை கொடுத்துருக்கிறார். 2 விதமான உடைகளை கொடுத்து, பாடிக்கும் உடை கொடுக்குறாரு, கார்மெண்ட். மனசுக்கும் என்ன கொடுக்குறாரு? உடை கொடுக்குறாரு. அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இயேசு மேலே லவ்வே லவ் அப்படி வரும். எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் ரொம்ப மகிழ்ச்சி. சாமியை விவரித்து காட்டுறவனுக்கு ஒரு உடை கொடுத்தாரு. சாமியை விவரித்து காட்டுறவனுக்கு ஒரு உடை கொடுத்தாரு. அந்த உடை என்ன காட்டும்னா தூய்மையை காட்டும். என்ன காட்டும்? தூய்மையை காட்டும். பியூரிட்டி, நீதியை காட்டும், தாழ்மையை காட்டும். உடை இப்போ நீங்கள் உங்களோட இப்படி போட்டிருக்கீங்கல்ல, இது எதை காட்டுது? உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனத்தையும் ஒற்றுமையும் காட்டுது. உங்களை அறியாமலே அந்த உடை ஒருத்தர் அப்படி கட்டிப்பிடிக்க உங்க பாடி எங்கேயோ தயாராச்சு. எந்த மகராசி வயிற்றுலையோ உங்க பாடி என்ன தயாராச்சு. சமூகம் நிறைய பிரிவினைகளை உண்டாக்கி இருக்கு, எங்கெங்கேயோ அந்த பாடி தயாராச்சு. ஆனா ஒன்னா ஒரு உடை போட்ட உடனே உங்க மனசெல்லாம் என்ன செஞ்சுது? ஒன்னா டான்ஸ் ஆடுது. அதான் மகிழ்ச்சி. அது பேரு தான் என்னது? மகிழ்ச்சி. அதுக்கு தான் என்னது? உடை. ஒரு உடை சில விஷயங்களை பேசும், சில விஷயங்களை பேசும். ஒரு அம்மா கல்யாணத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த உடை என்ன செய்யும்? அவங்க கல்யாணத்துக்கு போறாங்கன்னு. ஒரு அம்மா கருமாரிக்கு போறாங்கன்னா அவங்க உடை என்ன செய்யும்? இவர் இன்னும் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத சில உடைகளை வச்சு காக்கி ட்ரெஸ் போட்டு போறாங்க. என்ன ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு போறாங்க, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போறாங்க, பிளாக் கேட் ஆர் வக்கீல். புரியுதுங்களா? அப்போ உடை சில தகவல்களை என்ன செய்யும்? சமூகத்திற்கு காட்டும். அந்த உடைய சாமி தராரு. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் உங்களுக்காக தயார் பண்ண ஹிஸ்டரி எப்படி சொல்லுதுன்னு, கிமு 3300 கிபி 500 வரைக்கும் டெய்லரிங் இணைஞ்சிருக்கு. ஓஹோன்னு வளர்ந்துருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் டெக்ஸ்டைல் அண்ட் டெய்லரிங் இந்தியாவில் அது ஓஹோன்னு இணைஞ்சிருக்கு. இந்த டெய்லரிங்க்கு அவ்வளோ மரியாதை. அந்த காலத்தில் டெய்லரிங்கை யூஸ் பண்ணவங்க ராஜாக்கள், ராணிகள். அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க? உடுப்பு. அவன் தைக்கிறதுக்கு அரண்மனையிலேயே அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு சோறு போட்டு அவனை அங்கேயே இணைஞ்சிருப்பாங்க. ஆமாம், வருஷக்கணக்காக தைச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அம்மா ஒரு தடவை போட்டது அடுத்த தடவை போடாது. அப்போ எங்கெங்க வழங்க? நாங்கள் ராணிக்கு இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ட்ரெஸ்ஸு தைச்சிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? ஆயுசு ஃபுல்லா. நான் போனவொடனே அப்படி என் பையன் என்ன செய்வான்? தைப்பான். அவன் போனவொடனே அடுத்தவன் என்ன செய்வான்? அந்த அளவுக்கு வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தையல் கலை. கிபி 500 கிபி 1756 வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் முகலாய பேரரசு அந்த தையல் கலையை என்ன செய்தாங்க? வளர்த்தார்கள்.
கிபி 1757 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் தையர்களை என்ன செஞ்சாங்க? அப்போ அந்த துணிமணிகள் ஃபேப்ரிக்ஸ் மாறும், தையல் டெக்னிக்ஸ் என்ன செய்யும்? மாறும், கட்டிங்ஸ் என்ன செய்யும்? மாறும். பிரிட்டிஷ்காரங்க ஏற்ற மாதிரி இந்த இதெல்லாம் மாறிச்சு. 1947 இன்னைய வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வல்லரசு ஸ்டைல் இல்லை, குளோபலைசேஷன் ஸ்டைல். இப்போ எதில் இருக்கும்? தமிழ்ல என்னது குளோபலைசேஷன்? உலகமயமாக்கல். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த டிசைன்ல என்ன செய்யலாம்? 1940 இல்ல 1930 பிறந்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்டைல தான் நீங்க என்ன செய்யணும்? நல்ல உயர் ரக ட்ரெஸ்ஸுன்னா அந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். அதுதான் அங்கீகாரத்துக்கு உட்படும். ஆனா இப்ப அப்படி இல்லை. உங்க மனசுக்கு பிடிச்சத பிரிட்டிஷ்னா பிரிட்டிஷ் மாதிரி தைக்கலாம், முகலாயம்னா முகலாய மாதிரி தைக்கலாம். எவ்வளவு பெரிய விடுதலை பாருங்க, மனசுல விடுதலை நடந்துகிட்டே இருக்கு வரலாற்றுல. அதுக்கப்புறம் பிளவுஸோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தேன். பிளவுஸ் போடுறீங்களா? அதை பார்த்தா சிந்து சமவெளி நாகரத்தில் அதுக்கு பேர் என்ன போட்டிருக்கு? டானா பட்டா. பிளவுஸுக்கு என்னது? டானா பட்டா. சொல்லுங்க. டானா பட்டா. டானா பட்டா சொல்லுங்க. டானா பட்டா. துப்பட்டான்னு சொல்றீங்களா? அப்போ உங்க பிளவுஸுக்கு என்ன பேரு? டானா. ஆமா. கிபி 500 வரைக்கும், கிமு 3300 கிபி 500 வரைக்கும் பேர் என்னது? டானா பட்டா. டானா பட்டா. கிபி 500 கிபி 1756 வரைக்கும் முகலாய பேரரசுல பிளவுஸுக்கு பேரு சோலி. பிளவுஸுக்கு பேர் என்னது? சோலி. இப்பவும் அந்த பேர் இருக்கு இல்லையா? இருக்குல்ல? அப்போ பிளவுஸுக்கு பேர் என்னது? சோலி. பிளவுஸுக்கு பேர் என்னது? சோலி. கிபி 1757 கிபி 1947 வரைக்கும் பிளவுஸ் அண்ட் மாடர்ன் பிளவுஸ். தமிழ்ல என்னது பிளவுஸுக்கு? மேல் சட்டை, ரவிக்கை. அதான் சரியான வார்த்தை, ரவிக்கை. ரவி கை. ஏன்னா அது டானா பட்டாவா இருக்கும்போது கை இருக்காது, இங்க மட்டும் தான் என்ன செய்யும்? பாடியோட கட்டியிருப்பாங்க. இப்பயுமே ஆப்பிரிக்காவில் பண்ணீங்கன்னா அதான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் சில மாடலிங்ல அப்படிதான் என்ன செஞ்சுக்கிறாங்க. அதான் டானா பட்டா. அதுக்கு கையே என்ன செய்யாது? இருக்காது. சோலி அதில் கை இருக்கும், கண்ணாடியா அங்கங்க அது வேற லென்த்தில் இருக்கும். இப்போ மாடர்ன் பிளவுஸ் அண்ட் பிளவுஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. இத்தனை மாற்றங்களை அடைஞ்சுதான் அந்த பிளவுஸ் இணைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க பிளவுஸு 50 ரூபாய்க்கும் தைக்கலாம், 15,000 ரூபாய்க்கும் தைக்கலாம். நீங்க பிளவுஸ் மாடர்ன் பிளவுஸா மாத்த 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 ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கு. கல்யாணம்னா நீங்க என்ன செய்யலாம்? 15,000 ரூபா, 50,000 ரூபா, 1.5 லட்சத்துக்கு என்ன செய்றாங்க? தைக்கிறாங்க. யாரு உங்களுக்கு பிளவுஸ் தைக்க கொடுக்குறா? அவங்க ஆசை என்ன? அதை எப்படி நீங்க கட்ட அமைக்கிறீங்க? அதுக்கேற்ற மாதிரி உங்க மணி ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க சாதாரண ஒரு கலைய தேவன் உங்களுக்கு நீங்க கொடுக்கல, சாமி உங்களுக்கு கொடுக்கல. தேவன்கிறது சமஸ்கிருத வார்த்தை. தேவன் அப்படின்னா சாமி வானத்தில் இருக்கான்னு அர்த்தம். கடவுள்னா என்ன அர்த்தம்? அதான் உண்மையான தமிழ் வார்த்தை. உன்னை கடந்து உனக்குள்ளே வசிக்கிறார் என்ற அர்த்தம். சாமியை மதம் தடுக்க முடியாது. மதம் என்பது சாமியை போய் ரீச் பண்றதுக்கு மனிதன் வடிவமைத்த ஒரு பாதை. ஆனா சாமி யாரு அப்படின்னா மேனுஃபேக்சரர் ஆஃப் பாடி. சரீரங்களை தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு பேர் தான் என்னது? சாமி. மனித மனங்களை தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு பேர் தான் என்னது? சாமி. மனித ஆவிய தயார் பண்றாருல, அவரு தான் யாரு? என்ன ஒரு இந்து குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு, இன்னொருத்தனை முஸ்லீம் குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு, இன்னொருத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு, இன்னொருத்தனை சாமியே இல்லைங்கிற குடும்பத்துல பிறக்க வைக்கிறாரு. அம்புட்டியும் பிறக்க வச்சிருந்து ஆட்டம் காமிக்கிறாரு டைரக்டர் சாமி. அப்படி புரியணும். நீங்க அப்படி புரிஞ்சாதான் உங்களுக்கு மனம் எப்படி இருக்கும், அவர் என்ன ஆடை கொடுக்குறாரு அப்படிங்கிறது புரியும்.
அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? உங்கள் கையில் டெய்லரிங்கிற ஒரு ஸ்கில்லை கொடுத்துருக்காரு. இந்த டெய்லரிங்கை வச்சுக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்ட ஒரு புரோஜனமும் இல்லாமலும் செத்து போகலாம். இந்த டெய்லரிங்கை வச்சுக்கிட்டு ஏன் நீ மாதிரி போட்டு ஏறி ஏறி மேலே போகவும் செய்யலாம். இப்போ 2-3 பேர் சொன்னாங்க, நாங்கள் அதை பிஸ்னஸாக பண்ணுறோம். சமூகத்துக்குள்ளே உங்கள் திறமையை நீங்கள் கடத்தும் பொழுது, ஒருத்தர் மார்க்கெட்டில் ஒரு ஆரஞ்சை வச்சிருக்கிற வரைக்கும் 4 நாள் வச்சு அந்த ஆரஞ்சு என்ன செஞ்சிடும்? அதாவது ஒரு நல்ல ஒரு திறமையான வியாபாரி என்ன பண்ணுவான்? 3 மணிக்கு அதை ஒரு பெட்டியில் எடுப்பான். ஒரு 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 எங்கே கட்டுவான்? ஏதோ ஒரு சைக்கிள், ஏதோ ஒரு வாகனத்தில் கட்டிட்டு எங்கே போவான்? தெருவுக்குள்ள போயிட்டு உம்முனா இருப்பானே. என்ன சொல்லுவான்? ஆரஞ்சு ஆரஞ்சு. ஒரு அம்மா அப்படி எட்டி பார்க்க, அக்கா ஆரஞ்சு வேணுமா? வார்த்தையை போடுவான். அப்போ அந்த வார்த்தை உள்ளே போய் நம்ம வீட்டில் பணம் இருக்கா இல்லையான்னு சிந்திக்க வைக்கும். வாங்கலாமா வேணாமா? பர்ஸில் பணம் இருக்குதா இல்லையா? வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் கேட்போமா வேணாமா? உங்கள் ஒரு வார்த்தை அவன் மனசுக்குள்ளே எவ்வளோவா? நீங்கள் உம்முன்னு போயிட்டு உம்முன்னு வந்தீங்கன்னா அப்பயும் வெயிலில் வாடி ஆரஞ்சு கெட்டி போயிடும். இன்றைக்கு இந்த லைஃப் ரிலீஃப் மாரல் ட்ரஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சை கொடுத்துருக்குது. அதுதான் தையல் கலை. அந்த ஆரஞ்சை நீங்கள் எந்த அளவுக்கு கூவி 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 அந்த அளவுக்கு உங்களை அந்த ஆரஞ்சு உயர்த்தும். ஒரு ஆரஞ்சை ஒருத்தருக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஆரஞ்சு சொலைய 10 ரூபாய்க்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? அது அவர்களுடைய தேவையை பொறுத்தது. அவளுக்கு கல்யாணம் வயசு 20, நீங்கள் ஒரு டிசைனை காட்டி கூட 100 ரூபா வாங்க முடியும். கிளவி வருது, அதுட்டு டிசைன் காட்டினீங்கன்னா அது சொல்லும், ஏம்மா எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு என்ன செய்ய? நான் போடாத ப்ளவுஸா போதாயி இதெல்லாம் ஏன்ட்டா காட்டிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு துட்டை என்ன செய்ய? குறை. அவன் ஒரு 20 ரூபான்னு மனசுல அந்த கிழவி நினைக்கும். அதை வர்ற வரைக்கும் உங்களை என்ன செய்யும்? இடுப்பை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு திறமையான ஒரு அம்மா வருது, 70 வயசு. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடணும்? அது என்ன செய்யும்? கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும். இவ தான் என் புள்ள மாதிரி இருக்கா, என் பேத்தி மாதிரி இருக்கா, இனிமே இவட்ட தான் நான் என்ன செய்வேன்? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்கள் வறுமை, நீங்கள் வறுமையில் இருக்கிறது சாமிக்கு பிடிக்காத. உங்கள் பிள்ளைய கஷ்டப்படுறதை நீங்கள் விரும்புவீங்களா? இந்த பரலோக தந்தையும் அப்படித்தான். உங்கள் வறுமையில் இருந்து விடுவிக்க உங்கள் கையில் ஒரு ஏணியை கொடுத்துருக்கிறாரு. ஏணியை போட்டு ஏறணும். ஏணியை தலையில் தூக்கி வச்சுருந்தீங்கன்னா மண்டை என்ன ஆயிரும்? எவ்ரிபடி வில், எல்லாருமே உங்களை கேலி பண்ணுவாங்க. எல்லாருமே உங்களை கேலி பண்ணுவாங்க. ஏன்? நம்ம பானா பெருசா நான் தைய இந்த சின்ன நாட்டுக்கோழி ஒரு முட்டையை போட்டு பக்கத்தில் போனாலும் அது மாதிரி பக்கத்தில் புருஷன் தான் சொல்லுவார், ஒரு காப்பி கேட்டேன் அதெல்லாம் போடாமல் நெஞ்சா தையல் தையல் தையல்னு ஓடினா ஒன்னையும் காணம்பர். எனக்கு சோறு ஓட்டிருந்தா நானும் அதை என்ன செஞ்சிருப்பேன்? நிம்மதியா இருந்திருப்பேன். அப்போ உங்களை இதெல்லாம் உங்கள் சமூகம் உங்கள் குடும்பம் எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. போனேன்ல என்ன கிழிக்கிறான்னு பார்ப்போம். அதை உண்மையிலே கிழிக்க வச்சு அதை மேன்மையாக்கி அதுக்கு தான் என்னை எழுதிட்டு வந்திருக்கிறார் சாமி. இல்லைன்னா இவர் என்னையை கூப்பிட்டுருக்க மாட்டார். ஆமாம், ஏன்னா இவருக்கு பிடிக்காத ஆள் கூட தான் நான் இருக்கிறேன். அதனால் இவர் என்னையும் செய்ய மாட்டார், என்னைய கூப்பிடவே. அவர் கருத்து என்னன்னா, யார் கூட அவர் இருக்கிறாரோ அவரை மாதிரி தான் அவர் இருப்பார். அதான் அவர் கருத்து. ஆனால் என்னைய ஆண்டவர் எப்படி பயன்படுறது? எவெல்லாம் மொல்ல மாதிரியோ அவனெல்லாம் கூட சேர்ந்து நல்ல மாதிரி ஆக்குறது என்னது? என் வேலை. வினை வேகம் மாற்றி உப்பு உப்பு எங்க சேருதோ அதை என்ன ஆக்கும்? மேன்மையா அவர்
என்ன உப்பா பார்த்தாலும் தப்பா பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஓ, இந்த கையல் கலைய நீங்க என்னவா கிழிக்க போறீங்கன்னு ஒரு கூட்டம் உங்களை என்ன செய்யுது, பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால நான் இப்ப சொல்றத கவனமா என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முதல்ல உங்க வீட்டுக்காருக்கு தைக்கணும். உங்க வீட்டுக்கு ஏதாவது 2 விஷயம் இருக்குது பாருங்க, கேட்கறது, கவனிக்கிறது. கேட்கறதுன்னா நான் பேசுற சத்தம் உங்களுக்கு கேட்கும், சவுண்டு கேட்கும், என்னன்னு என்ன செய்யாது, தையலுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஹியரிங்கில் இருந்தீங்களா லிசனிங்கில் இருந்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் லிசனிங்கில் இல்லைன்னா யூ வில் நாட் லேர்ன். நீங்கள் லிசனிங்கில் இருக்கிறீங்கன்னா உங்கள் லுக் எங்கே இருக்கும், சொல்லி கொடுக்குறவங்க மேலே இருக்கும். 3 எல், லுக்கு, லிசனு, லேர்னு. சொல்லுங்க, லுக்கு, லிசனு, லேர்னு. இப்போ உங்களுக்கு கலை வந்துருச்சு. இந்த கலையை உங்க குடும்பத்துல பயன்படுத்துறதுக்கு உங்க லுக்கு ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுக்காரரு பேசுறாருன்னா உங்க லுக்கு சட்டி மேல இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்காரர் மேல என்ன செய்யணும், அப்படி செய்யல அவர் லுக்கு வேற ஆள் மேல போகும். பரவாயில்லையா? அப்போ தையா தக்கான்னு என்ன செய்யக்கூடாது, லுக்கு விடுற நேரத்துல லுக்கு விடாம ஜக்க பார்த்துட்டு மக்கு மாதிரி இருந்துட்டு பிறகு ஜம்ப் பண்ண கூடாது. சாமி அவர் கூட சேர்ந்துக்கிறாரு. உன்னை எதுக்கு அவனுக்கு கொடுத்தேன், நீ அவனை லுக்க விடலான்னு. அப்புறம் அவர் சொல்லும் போது லிசன் பண்ணணும். அவர் ஒரு சட்டையை சொல்லுவார், நீங்க ஒரு சட்டையை நெஞ்சிடக்கூடாது, தச்சு கொடுத்துடக்கூடாது. That is the learning about your husband. நீங்க என்னன்னா என்னையவே அவன் லேர்ன் பண்ணுங்க. எத்தனை வருஷம் தான் உங்களை லேர்ன் பண்றது, என்னையே லேர்ன் பண்ணணும். அப்ப நீங்க யாரையும் லேர்ன் பண்ண மாட்டீங்களா? குடும்பம் என்பது இருவர் சேர்ந்து கட்டுவது. உங்க கணவனுக்கு தெரியாத இடத்துல நீங்க அவருக்கு ஞானமாய் செயல்படணும். உங்களுக்கு தெரியாத இடத்துல கணவன் செயல்படுவார். அதுக்கு தான் 2 மாடு. அவர் பலவீனத்தை குத்தி காட்ட அல்ல, உங்க பலவீனத்தை அவரும் குத்தி காட்ட அல்ல. 2 பேரும் குத்திக்கிட்டே இருந்தா நீங்க பக்கத்து வீட்டு பத்மா, முன் வீட்டு முத்தமாக்கு பேசு பொருளாக மாறி விடுவீர்கள். அத மாதிரி உங்களுடைய ஸ்கில், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கில்ல நீங்க உங்க குடும்பத்துல உங்க பையன்ட்ட லிசன், லுக் பண்ணுங்க. அவன் சொல்லுவான் எனக்கு இந்த மாதிரி, தட் இஸ் த ஹாப்பினஸ். அதனாலதான் இயேசு சொல்வார், உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவேன். சக்சஸ் இல்லைங்க லைஃப். உங்க ஆசைய ஒருத்தன் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நீங்க நல்லா சேலை கட்டுறீங்க, உங்க வீட்டுக்காரர் இந்த சேலையும் உங்களையும் கொஞ்சம் நேரம் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கழுதை இவனுக்காக தான் கட்டின, இவனே நம்மளை பார்க்கலன்னா எவன் நம்மளை பார்க்க? ஸோ when you ஒரு கலையை நீங்கள் ஒரு மனிதனுக்கு நீங்க செய்யும் பொழுது அவன் விருப்பம் என்ன, உங்க விருப்பத்தை திணிக்க கூடாது. நீங்க டெய்லரா நிக்கிறீங்க, தட் மீன்ஸ் அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், லேர்ன் பண்ண வேண்டும். இன்றைக்கு நிறைய டெய்லர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறது காரணம் என்ன, இவங்க விருப்பத்தை தச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐ நோ தட் டெக்னிக்கு, திஸ் நோ டிஷ் டெக்னிக்கு. வந்திருக்கிறது கூன் கிளவி வந்திருக்கும். அவளுக்கு எதுக்கு யூ கட்டு, அவளுக்கு எதுக்கு ஜன்னல் வச்சது, அவளுக்கு போத்திக்க ஒரு போடுற கழுதை இந்த நீளத்துக்கு கட்டினாலும் சரி, சட்டார்னு போட்டால் அது ஈஸியாக செய்யணும் போகணும். டைட் ஃபிட்டிங் அந்த கிழவிக்கு எதுக்கு, அதுக்கே கூணு. அப்போ அந்த இடத்துல ஒரு மேடு வைக்கணும், எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல வரணும், அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், புரியுதுங்களா? யூ ஹாவ் அ ஸ்கில். ஏசுநாதர் அப்படிதான். குருடன் கூப்பிடுறான், குருடன் போய் என்ன கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவன் இருதயத்தின் வாஞ்சையை அறிவதற்கு ஆசையா இருக்கிறான். If you want to emphasize your skill, உங்க குடும்பத்தை நீங்க வளர்க்கணுமா, குடும்பத்தாருடைய பிரியம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். அதுல லூசு மாதிரி இருந்துட்டு சாமிகிட்ட போய் எனக்கு என்ன இப்படி ஒரு புருஷனை தந்திருக்காரு, அவர் பேசாம இருப்பாரு,
ஐயோ பத்திரகாளியாக வந்துட்டா, நான் இப்போ புருஷனையும் பிள்ளையும் என்ன செய்யணும், இவற்றிருந்து காப்பாற்றணும். இவன் சொன்னா கேட்குற மாதிரி தெரியல. உங்க மனசு பதட்ட நிலையை அடைஞ்சிருச்சுன்னா உங்களால கற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் பதறாத காரியம் பதறிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், செதறும்னு அர்த்தம். சாமியே பதறிடுவார். நம்ம சாமி எப்படி தெரியுமில்ல, நம்ம அனுமதி இல்லாம நம்ம இருதயத்துக்குள்ள வரமாட்டார். ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்றான். யாரு? கல்யாணம் முடிஞ்சிட்டியா? இப்ப நான் உனக்கு சொல்றேன்னு எந்தி எந்திமா இப்போ வந்து சும்மாதாம்மா, இங்கே ஒரு பீரங்கி வச்சிருக்கேன் பாரு, கடுமையான பீரங்கி. ஆமாம், இப்போ வந்து நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன். உன் கருத்தை நீ தெரிவிக்கணும், சரியா? நடிக்க சொல்லலை, தெரிவிக்கணும். உன் பேர் என்ன? முத்துச்செல்வி, ஐ லவ் யூ. என்னன்னாலும் சொல்லலாம். செருப்பு கழட்டி அடிப்பேன்னு சொல்லலாம், பார்த்துட்டு பதில் சொல்லாமல் போகலாம். இல்லைன்னா பதிலுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நான் என்ன நினச்சிக்கிறேன், முத்துலட்சுமி சம்மதம் உட்காந்துக்கோ. இப்போ நான் ஒரு குடிகாரன், இவன் எனக்கு சம்மதம் தெரிஞ்சுட்டா, இதுக்கு சாமி என்னமா செய்யும்? அத மாதிரி உங்களுக்கு ஸ்கில்லு கொடுத்துட்டாரு சாமி. உங்களுக்கு லுக்கும் தெரியல, லிசனும் இல்லை, லேர்னும் இல்லை, காசு வரல. நீங்க சாமியை குற்றப்படுத்தலாமா? இன்ஸ்டியூட்டை குற்றப்படுத்தலாமா? கூடாது. அண்ணா அந்த ஜீவா சொல்லி கொடுத்துச்சு, போ வா நீ வா அப்படின்னு. நேரம் இருக்கும்போது ஒரு அதுக்கு இருக்கா மக்கா மக்கா அக்கா. அதனாலதான் எனக்கு என்ன செய்யல, அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனை. அவங்க உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்கில்லை கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லுக்கு விடணும். எதுக்கு லுக்கு விடணும்? வேற எதுக்கும் இல்லை. அவன் பிரிய என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எஸ் அப்படின்னு இப்படி பார்த்தாரு. என்னடா வேணும், குருடன் என்னத்தை கேட்பான் அப்படின்னு அவரா செய்யல, அவரா அசியூம் பண்ணி செய்யல. பொம்பளைங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, புருஷனுக்கு பிடிக்காதாக்கும் அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிடுவாங்க. அவன் அன்னைக்கு கொலை பசியில் இருப்பான், நேற்று 2 இட்லி தானே சாப்பிட்டான் அப்படின்னு 1.5 இட்லியை கொண்டு போய் என்ன செய்யுது வைக்கிறது. பார்ப்பான், இனிமே இவட்ட சாப்பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, சாப்பாட்டுக்கு ஒரு சாந்தியை என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். ஆமாம், எங்கள் தாத்தா அக்கா தங்கச்சி 2 பேரையும் கட்டிக்கிட்டாரு. நான் போய் கேட்டேன், ஏயா 2ஐயும் கட்டுனேன்? தம்பி, உங்கள் பாட்டிகிட்ட கேட்டால் என்னைய கொலை வெட்டினியாக போட்டு கொண்டுருவாடா, அவள் பள்ளிக்கூடம் போகாதவன். அது கருப்பாக இருக்குது சிவப்பாக இருக்குது, அதான் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு வயசு 13, அதனால் எனக்கு என்ன தெரியுது. அவர் சொன்னார், இல்லைடா இவன் என் மனதறிந்து சாப்பாடு போடுவா, அதனால தான் இவளை நான் கூட்டினேன். உனக்கு காசு வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ, ஆனால் என்ன எணிஞ்சிரு விட்டுரு. ஏன்னா எனக்கு சரியா உனக்கு சோற நான் எப்போ பசிக்குதோ அப்போ கொண்டு வந்து என்ன செய்யுது, பழைய இது கல்யாணம் கிடந்து எல்லாம் சாப்பிடு, காலி வேணும். ஏன்னா இவன் என்ன நினச்சிருக்கா, கிச்சனை காலி பண்ணணும், கழுவி வைக்கணும்னு நினச்சிருக்கா. அதுக்கு புருஷனை என்ன செய்யுதா, புருஷனை ஸ்டடி பண்ணுறது கிடையாது. தேவைகளும் எண்ணங்களும் நாளுக்கு நாள், இடத்துக்கு இடம், சூழலுக்கு ஏற்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 25 வயசுல வரவன் இப்படி பார்ப்பான், நான் சொல்றத கேட்டு இவன் தைக்காளா, அவன் அளவுகோல். ஓம் பார்ப்பான், உங்களையும் பார்ப்பான், இது ஒரு கிளவி மாதிரி திரியிறாளே, இவ கொஞ்சம் குமரியா இருந்தாதான் என்ன செய்வா, நல்லா தப்பாலே, அந்த எண்ணத்துக்கு போடுவேன். தம்பி உனக்கு என்ன வேணும், தங்கச்சி என்னம்மா படிக்கிற, இன்ட்ராக்ஷன் என்னம்மா படிக்கிற, நான் காலேஜ் படிக்கிறேன், புரிஞ்சுக்கணும். அவ காலேஜ் படிக்கிறேன்னா சிறகடித்து அவன் மனசு என்ன செய்யும், புதிய நியூ ஐடியாஸ் அது என்ன செய்யும், விரும்பும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த லுக் விட்டு லிசன் பண்ணி லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும். அல்லேலூயா. அவ சொல்றதெல்லாம் தைக்கிறேன், ஆனா அதுக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா அங்க வைக்கணும். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன்ல, எனக்கு என்னது எக்ஸ்ட்ரா காசு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுதான் உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்.
உங்கள் குடும்பத்துக்கு முதல்ல உங்களை பிரயோஜனமாக மாற்றும். பிள்ளைங்க சொல்லும், சே ஏன் உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்கள்கிட்ட தலை செய்ய வர்றதில்ல? அவன் நினைக்கிறத நீங்கள் பின்னி விட மாட்டீங்க. நீ விடு, நான் இணைஞ்சிக்கிறேன். ஏன் அவள் ஆசையை நீங்கள் நிராசையாக ஆக்குகிறீர்கள். கேட்டா சட்டம் போடுறது, சத்தமா என்ன செய்யறது, சட்டம் போடுறது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, லா இஸ் டிஃபரண்ட். லா வந்து வீட்டுக்கு வெளியே வேலை செய்யும், வீட்டுக்கு வெளியே வேலை செய்யும், சமூகத்திலே லா வேலை செய்யும், எல்லாருக்கும் ஒன்று போல வேலை செய்யும். ஆனா வீட்டுக்குள்ள வேல்யூ சிஸ்டம். ஒருத்தன் ஒரு ட்ரெஸ் அப்படி போடும்போது அவன் என்ன நினைக்கிறான், மகாராஜா மாதிரி இருக்கிறேன்டா, பார்த்தாண்டா குயின் மாதிரி இருக்கிறேன்டா அப்படின்னு அவனுக்கு என்ன வரணும், அது வேல்யூ சிஸ்டம், மதிப்பீட்டு முறை. உங்களை அழகாக சாமாக உங்களை மதிப்பீடு செய்கிற முறை தான் ஸ்டிச்சிங் கார்மெண்ட்ஸ். அப்போ அவனோட வேல்யூ சிஸ்டத்தை நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். மாத்துறது இல்ல, யாரையும் மாற்ற முடியாது. நீங்க என்ன மாறிட்டீங்களா, நான் என்ன மாறிட்டேன் இதை கட்டின பிறகு, அது என்ன மாறிச்சு, இல்லை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங். இதை கல்யாணம் முடிச்ச பிறகு கைப்பிடிச்சு இழுத்துட்டே இருந்தால் அதை என்ன செய்ய முடியாது, ஏன்னா புதுசு, இந்த ஆள் எப்படியோ இந்த அம்மா எப்படியோ, ஏன்னா ஒன்றும் தெரியாதுல்ல, வீட்டை பற்றி தெரியாது, சொந்தக்காரனை பற்றி தெரியாது. அண்ட் தென் ஒரு 5 years கழிச்சு இந்த அம்மாவுக்கு எவனை எப்படியா தட்டுனா இவங்கிட்ட இருந்து கலாட்டலான்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். அப்போ நான் இவட்ட ஒரு வேலை செய்யணும்னா உட்காந்து என்ன செய்யணும், பேசணும். அம்மா ராமா கொஞ்சம் கொஞ்சம் காட்டிடாதம்மா, அவன் குற்றவாளி தான்மா, நான் சொந்தக்காரம்மா, அவன் செஞ்சது குற்றம் தான்மா. இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஆமாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ், டிஸ்கஷன் பேஸுக்கு வர வேண்டியது இருக்கு. 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கே புரிஞ்சிடும், இதனால் ஒன்றும் வர வேண்டாம், ஃபோன் பேசுகிறான், நாளைக்கு வர சொல்கிறான், வர்றவ பாதகத்தி, சரி அவளை எங்கே உட்கார வைக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ நேரத்தில் திருப்பி, இதில் டிஸ்கஷனே இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். யாருக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆகலையா, அது கை தூக்குங்க, அது உங்களுக்காக தானே கேட்குறேன். யாருக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம், நான் கை தூக்கிறேன், நீங்கள் தூக்குங்க. பாருங்கள், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோமா. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ்ல இருக்கிற தம்பதிகள், வயதானது பாடிய பேசல, மனச பேசிக்கிட்டு இருக்கேன், ஆத்மாவை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆத்மா இப்ப எப்படி இருக்கும், அப்படி பார்க்க வீட்டுக்காரர் வராரு, இப்ப என்ன செய்யக்கூடாது, வாயக்கைய திறந்துடக்கூடாது அப்படின்னு அமைதியா இருக்கும். 5 வருஷம் ஆன கேஸு எத்தனை, 5 வருஷம் கல்யாணம் ஆகி 5 வருஷம், சூப்பர்மா 5 வருஷம் தூக்கிட்டீங்களா. இந்த கேஸ்லாம் என்ன செய்ய தெரியுமில்ல, நீ எப்படி யாரை கூட்டுகிறன்னு எனக்கு தெரியும்டா, பார்த்துக்கிறேன்டா. டோன்ட் டூ தட். அது வரும்போது என்ன செய்யணும், வாயை மூடிக்கிடணும். தொழிலையும் வரும், ஒருத்தன் தைக்க வருவான், அவன் சேட்டையாக பண்ணுவான், இல்லை ஒரு பொம்பளை வரும் உங்களை பேயாட்டம் ஆடும். உங்களுக்கு லாபம் வேணும்னா நினைஞ்சுக்கணும், வாயை முடிக்கணும். கோவப்பட்டு எழுந்தீங்கன்னா நட்டத்தோடு உட்காருவீங்க. பிளவுஸை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, ஒரு ராணி ரஷ்யோனி அப்படிங்கிற கல்கத்தா மகாராணி தான் பிளவுஸ் இணைஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. 1850 கண்டுபிடிச்சிட்டாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே என்ன இருக்குது, டானா பட்டா இருக்குது, சோழி இருக்குது, பிளவுஸ் இருக்குது. ஆனால் அந்த பரிதாபம், நம்ம தென்னிந்திய மக்களில் ஒரு கூட்ட பெண்களுக்கு அதை அணியக்கூடிய அனுமதி இல்லை. பிளவுஸ் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெண்கள் என்ன செய்வாங்க, போட்டுட்டு வருவாங்க. இவங்க வெளியே போக முடியாது, வெளியே போனால் எப்படி தான் போகணும், ப்ளவுஸ் போடாமல் போகணும். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு இல்லை, 1920 வரைக்கும் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் வில்லியம் டி
ரிங்குல் டியூப் அப்படிங்கிற ஜெர்மன் மிஷினரி இந்த பகுதிக்கு வந்தார், இந்த தென்னிந்திய பகுதிக்கு வந்தார். அவரும் வேதநாயக சாஸ்திரியார். வேதநாயக சாஸ்திரியார் தெரியுமா? கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் அவர் பாடல்களை கர்நாடிக சங்கீதத்தில் அவர் நம்ம பாடினார். உங்கள் புருஷன் உங்களுக்கு டெய்லி நைட்டு கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக போவான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைப்பீங்க, கேட்க மாட்டான், ஏன்னா அவன் புருஷன். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? இவனை கட்டினதுக்கு 2 தென்னைமரத்தை நெஞ்சிருக்கலாம், கட்டியிருக்கலாம். ஆனால் அதே புருஷன் உங்களை 50 கிலோமீட்டர் நெஞ்சுவான், பைக் ஓட்டி இடுப்பு ஒடியோடே போவான், அவனை நீங்கள் என்னவே செய்ய மாட்டீங்க, கண்டுக்கவே மாட்டோம். அது கட்டினார்ல, செய்யட்டும், திட்டணும் இல்லை, இப்போ பாராட்டணும்ல, அதையும் செய்யணும்ல. ஓர வஞ்சகம் பண்ணாதீர்கள். அதை தொழிலில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தொழில் சுத்தம். பாராட்ட மனசு செய்யாதுங்கிறத வேதநாயக சாஸ்திரியார் செஞ்சார். அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் ப்ளவுஸை கஷ்டப்பட்டு 1858 ப்ளவுஸை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. எத்தனை பொம்பளைங்க ப்ளவுஸ் போடுறீங்க? அந்த வில்லியம் ரிங்குல் டியூப்பை யோசிச்சு பார்த்தீங்களா? அவனை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்கன்னு தெரியுமா? வேதநாயக சாஸ்திரியாரை எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க தெரியுமா? தெரியாது. அதான் நம்ம மனசு. ஏன்னா நம்ம மனசு எப்பயுமே சேலையை சொறி கட்டி திட்டுறதுக்கு எப்படி இருக்கான், ரெடியாக இருக்கும். சரி, நேற்று நமக்கு தண்ணியில் இடம் கொடுத்தால, இன்னைக்கு ஆனால் அவள் பிடிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம மனசு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. நம்ம மனசு எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்லேயே இருந்து பழகிருச்சு. இயேசுவோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? நீங்கள் கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி அவர் மகாராஜா. நீங்கள் கட்டாயம் கும்பிடுறதுக்காக அவர் வரல, நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்தார். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் யுவர் கிரியேட்டர். உங்கள் ப்ளவுஸை தைக்கிறதுக்கு ஆளை பெர்மிஷன் அவங்க வாங்கி கொடுக்கலன்னா எல்லாரும் ப்ளவுஸ் என்ன செய்ய மாட்டாங்க, போடமா. அப்போ உங்களுக்கு வருமா பிஸ்னஸ்ஸு? வராது. அப்போ நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், வில்லியம் டி உங்கள் கடையில் போட்டுடணும். த பிளவுஸ் பெர்மிஷன் மேக்கர் மிஸ்டர் லேட் வில்லியம் டி ரிங்குல் டியூப் அப்படின்னு போர்டு என்ன செய்யணும், போடணும். அப்போ வரும் பாருங்க உங்களுக்கு பிஸ்னஸ். இட்ஸ் an approach. ஹானர், உங்கள் பிள்ளை உங்களை ஹானர் பண்ணலைன்னா என்ன கோவம் வருது உங்களுக்கு? சொல் பேச்சு கேட்கலன்னா எப்படி இருக்கிய? நீ விஷம் வச்சு நீ நாசமா போயிருவ, உன் பெத்த வயிறு பத்திக்கிட்டே தெரியுது. ரிங்கிள் டியூப்பு அவருக்கு செய்யுங்க. அவர் கிபி 1858 பெர்மிஷன் வாங்கி கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு எல்லா சகோதரிகளும் என்ன செய்கிறாங்க, ப்ளவுஸ் போடுறாங்க. ப்ளவுஸ் நீங்கள் தப்பாக தச்சு கொடுங்க, அந்த பொம்பளைக்கு எவ்வளோ கோவம் வரும் பாருங்க. ஒரு பொண்ணு அழகாக காட்டுறதும் அழகு குறைஞ்சி காட்டுறதும் எது? ப்ளவுஸ். கரெக்டாக அது ஷோல்டரில் நிற்கணும். நின்னா அவளுக்கு ஒரு தனி கெத்த வரும். நீங்கள் ஒரு போலீஸ் உமனுக்கு தச்சு கொடுக்குறீங்க, கிழவிக்கு தச்சு கொடுக்க மாதிரி தச்சிட்டீங்க, வருவாளா? வரமாட்டா. அப்போ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் கற்றறிந்து நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தொழிலில் செய்யணும். வேதத்தில் ஃபஸ்ட்டு டெய்லர் யார் தெரியுமா? முதல் மனிதன் ஆதாம் அண்ட் ஈவ். அவங்க தச்ச ட்ரெஸ்ஸும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபெயிலியர் ஆன பிறகு தைச்சாங்க. எதில் தைச்சாங்க? புருஷனும் மண்டாட்டியும் சேர்ந்து எதில் தைச்சிருக்காங்க? மக்குக. கொஞ்ச நேரத்தில் சாயங்காலம் இலையில அணிஞ்சிச்சே. அப்போ ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் டெய்லர் யார் தெரியுமா? ட்ரையூன் காட், தி மேக்கர் ஆஃப் த பாடி. ஹியூமன் பாடியை ஒருத்தர் தயார் பண்ணார்ல, மண்ணில் தயார் பண்ணி அப்படி ஊதுனார்ல, அவர் வந்தார். அடைச்சி மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னு சாமி ரிஜெக்ட் பண்ணலை மனுஷனை, மனுஷன் தான் சாமியை ரிஜெக்ட் பண்ணிட்டு. அவர் அப்போ ரிஜெக்ட் பண்ணால் அவர் வந்திருக்கவே கூடாதுல்ல. அவர் ரிஜெக்ட் பண்ணால் அவர் பேசின சத்தம் கேட்டிருக்கவே கூடாதுல்ல. வந்தாரு பாருங்க, தோலில் ஒரு உடை செஞ்சு மாட்டினாரு பாருங்க. இப்போ பர்றாணி ஜம்முன்னு இருக்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் தோல் செருப்புனா காசு.
லெதர் டெக்னாலஜின்னு இப்போ வச்சிருக்கான். தோலில் பெல்ட் வாங்கினோம்னா இந்த பெல்ட் 2000 ரூபான்னா, எனக்கு வாங்கவே இல்லை. என்னைய கூட்டு போனவன்ல இவரு 2000 ரூபாலாம் இல்லை, சாதாரண 300 ரூபாய்க்கு பெல்ட் வாங்கினவன 2000 ரூபாய்க்கு கேட்டான். சொல்கிறான் இது ஒரிஜினல். பரவாயில்ல, 3 வருஷம் போட்டிருக்கேன், 3 மாதத்துக்கு ஒரு பெல்ட் பிஞ்சு போயிடும். இது பியவே ஏன் ஒரிஜினல் லெதர். இந்த ஃபர்ஸ்ட் டெய்லர் ஒரு மெட்டீரியல் எடுத்தாரு பாருங்க லெதர்ல, அதுக்கு ஒரு வேல்யூவே. ஏர்போர்ட்டில் பார்த்தேன் நான், ஒரு போன வாரம் டெல்லி போயிருந்தேன். அங்கே லெதரில் ஒரு பேக் இருந்தது. அந்த பேக்கை பார்த்தேன், 36,511 பாட்டு இருந்துச்சு. எம்பிட்டு இவ்வளோ தான் இருக்கு. அதில் 2 வாட்டர் பாட்டில் கூட வைக்க முடியாது. ஏன்? லெதர் ஒன்ஸ் வாங்கினா ஆயுசு ஃபுல்லாக என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட். 2வது, ஆசரிப்பு கூடாரத்தை தயார் பண்ணுறதுக்கு டெய்லரே இல்லை, நடு காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பெசலியேல் அப்படிங்கிறவனுக்கு சாமி இணைஞ்சார், ஞானத்தை கொடுத்தாரு. டெய்லரிங் இருந்து ஞானம் இல்லாமல் தைக்க முடியாது. ஏன்னா அது ஒருத்தன் உடம்புல போடுறது. சாமி தயார் பண்ண பாடியில் ஒன்று உக்காரணும்னா அதுக்கு யார் வேணும்? சாமியோட அனுமதி வேணும். அழகர் கல்லழகர் பச்சைப்பட்டு கட்டிட்டு வாராருன்னா அதுக்கு எவ்வளோ கும் இருக்குது பாருங்க. ஒருத்தன் கேட்குறேன், ஏன் அந்த என்னது அது தேரா, அது என் கடைக்கு முன்னாடி சுற்றணும்னா நான் 10 லட்ச ரூபா கட்டணும்னு சொன்னாங்கடா, கட்டிட்டேன்ட்டான். அப்பா எதுக்குடா? அவர் என்ன புடவை கட்டிருக்காரு? அந்த ஐயர்கிட்ட போய் போன் போட்டு கேட்டா சில்லிர போறாரு. எதுக்குடா 10 லட்சம்? அவன் மனசு அது பின்னாடி என்ன செய்யுது? போகுது. அத வேல்யூவா நினைக்குது. அதை சரி பண்றது தான் ஏசையாவோட வேலை. அதனாலதான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே. இந்த மனசு எப்பயுமே என்ன செய்யும் தெரியுமா? பாரம் சுமந்துக்கிட்டே இருக்கும். கழுதை காத்திருக்கீங்களா? கழுதை நம்ம மனசு தான் கழுதை. அதுக்கு பாரம் இல்லாம இருந்துருச்சுன்னா ஐயோ எதையோ விட்ட மாதிரி இருக்குதே. அதனாலதான் இந்த ஆத்மாவுக்கு உலகம் ஒரு ஆடை அணிவித்தது. இந்த ஆடை என்ன தெரியுமா? பதட்டம் என்கிற ஆடை. எந்த சூழலை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வரும்? பதட்டம் வந்துடும். புலம்பல் என்கிற ஆடை, தட்ஸ் a dress of soul, ஆத்மாவின் ஆடை. அப்புறம் நான் என்ன பாவம் செஞ்சேனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்னைய காப்பாத்த யாரு இருக்கா? கைவிடப்பட்ட நிலை என்கிற ஆடை. இது 3 எங்க இருக்கும்? ஆத்மாவில் இருக்கும். அந்தந்த சீனுக்கு அது வெளியே ஒரு டிராமா போட்டு நெஞ்சிடும், உள்ள போயிடும். நீங்க என்ன செஞ்சிருவியா? முடிஞ்சிருவியா? டக்குன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு, எங்க தாத்தா ஜோசியர், சாதாரண ஆளுக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு, விஐபி ஜோசியர், சரிங்களா? அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஐடி விஐபிக்கு. அவர்கிட்ட போனால் அப்பவுமே 11,000 ரூபா கொடுக்கணும். 10,000 ரூபா கெட் அவுட் விட்டுருவாரு. நான் தாத்தா, ஏன் 10,000 ரூபா வருதுல தாத்தா அடிமை போட்டா, 1,000 எங்கடா? 1000 ரூபா கொண்டு வரணும்னாடா. அப்போ 1000 ரூபா நோட்டு பெருசா இருக்கும், கரெக்டாக அவங்க கொண்டு வரணும். ரொம்ப சில்லறையாக கொண்டு வந்தா கெட் அவுட் போய் முழு நோட்டா. ஏன் அப்படி தேடி வராங்க? மனதிலே பதட்டம், கைவிடப்பட்ட நிலை. ஒருவேளை கிரகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், நம்ம தப்பிக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்க சாமி ரோட அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. சாமி என்ன செய்யறது இல்லை, கேட்கறதே இல்லை. என்கிட்ட பாரத்தை வச்சிருன்னு நினைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிட்டே அழைகிறாரு. வைக்கிறதே இல்லை. எங்க போய் நிக்கிறது? கிரகத்துல போய் நிக்கிறது. அவன் காசு கேட்பான், இவர் காசு கேட்க மாட்டார், இவர் வார்த்தை கேட்பார். அல்லேலூயா. வார்த்தை இன்னும் அவங்க வாயின் வார்த்தை வருதுன்னு பார்ப்பார். வார்த்தையினால நீங்க அறிக்கை இட்டுட்டீங்க, உங்களை தூக்கிடுவார். அப்படி ஒரு 3 உடை அவர் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல முதல் உடை வாசிமா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 3 வசனம்.
இந்த 3 உடைகளை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவர் தான் அந்த உடைய மேக்கர். நீங்கள் டெய்லர் தானே, இந்த இயேசு ஒரு டெய்லர் பாருங்கள். இவர் தைக்கிறது உடம்புக்கு தைக்க மாட்டார். நீங்கள் தைக்கிறது எதுக்கு தைப்பீங்க? உடம்புக்கு தைப்போம். இவர் எதுக்கு தைப்பார்னா ஆன்மாக்கு, மனசுக்கு தைப்பார். சரியா சொன்னீங்க. சொல்லுங்க. மனசுக்கு. மனசுக்கு டெய்லர்னா அவர் பேரு இயேசு. காசு வேணாம் லேசா தருவாரு. ஆனா வார்த்தை மட்டும் கேட்பாரு. வாக்குமூலம் கேட்பாரு. என்னை நீ விரும்புகிறாயா? என்னை நீ விரும்புகிறாயா? என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? அது மட்டும் தான் கேட்பாரு. இயேசு ஒரு இளிச்சவாய் டெய்லர். லேசா காசு இல்லாம ஆத்மாவுக்குரிய ட்ரெஸ், மனசுக்குரிய ட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆமென். உங்க மனசு மெச்சூர் ஆகணும். அதை மெச்சூர் பண்ற டீச்சர் தான் யாரு? இயேசு. இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம். ஜெசுவா அப்படின்னா காப்பாற்றுகிறவர்னு அர்த்தம். சாமி பேர்லாம் கிடையாது, அவர் செய்கிற வேலை. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? மனுக்குலம் அவர் அறியாமல் ஓடுது. அவரு ஓடி வர்றாரு, லவ் லெட்டரை தூக்கிட்டு. பார்ப்பீங்கள்ல, மோகன் படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். அவர் என்ன பண்ணுவார்? அம்மாளா வராளான்னு பார்ப்பாரு. பின்னாடியே என்ன செய்வார்? அது என்ன செய்யும்? வேகமா அது மாதிரி. இப்போ சாமி லவ் லெட்டர் பின்னாடி எழுதுறாரு, மனுக்குள்ள எப்படி ஓடுது? எனக்கு முக்கியம், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு முக்கியம் பணம், எனக்கு முக்கியம். அது எல்லாத்தையும் நான் தாண்டா உனக்கு கொடுத்துருக்கேன். உன் பாடியவே நான் தாண்டா கொடுக்குறேன். உனக்கு ஆக்சிஜனே நான் தாண்டா கொடுக்குறேன். ஒரு நாள் ஆக்சிஜன் நிறுத்தி விட்டேன்னா சுவாகடா, நீ செத்துருவ. திரும்பி பாருனா, ஐ லவ் மணி, ஐ லவ் தட் ஒன். கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்க ஐ லவ் ப்ரேயர். ஜெபம் பண்ணா சாமி இணைஞ்சிருவாராம், கொடுத்துருவாராம். ஜெபம் பண்ணா இல்லை, அவரை உயர்த்தி பேசினார். யாரங்க அரசே 1000 பொற்காசுகளை கொடுன்னு அனுப்பி விட்டுருவார். திருவிளையாடல்ல பார்த்துருக்கிற அதை விட மோசமான சாமி ஐயா இவர். இவர் ஒரு ரியல் சாமி. அவரை பார்த்து நீங்க அப்படி பார்த்து கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க, குமுக்கு நெஞ்சு நின்றுவாரு. 40 வருஷம் தெரியாது, இப்போ எப்படா தெரிஞ்சது? அந்த லைஃப் ரிலீஃப் மாரல் ட்ரஸ்டில் அங்கே ட்ரைனிங் போனேன். அங்கே ஒரு ஆள் வந்து கூவுனாரு, அது எனக்கு நியாயம்னு பட்டுச்சு, ஏற்றுக்கிட்டேன், அதான் பாடுறேன்னு சொன்னோம்னா அவர் என்ன சொல்லுவார்? குப்புக்குன்னு ஏறி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். போனாலும் போக மாட்டார். ஏன்? அந்த வீடு அவருடையது. இந்த இடத்துல நீங்க தங்கணும்னு உங்களுக்கு பூர்வ எல்லை குறித்தது அவர். இந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷம் நீங்கள் வாழ வேண்டும் என்று பூர்வ எல்லை குறியை நியமித்தது அவர். அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், மனித மனத்திற்கு கட்டுப்பட்டு ஏங்கி நிற்கிறவர். So look into your desire of mind. பிள்ளைகளை காயப்படுத்துகிறது, புருஷனை காயப்படுத்திடுது. எதுல? வார்த்தையில. அப்புறம் உட்காந்து அர்ரா மாலா காத்தாரா. நானா மூஞ்சில் என்ன செய்யுது? குத்துறது. ஒரு அம்மா வந்து, ஐயா என்ன ஐயா, என் பிள்ளை என் புருஷனுக்கா ஜெபம் பண்ணுங்க. உன் புருஷனுக்கு நான் ஏன் ஜெபிக்கணும்? அவன் பணத்தெல்லாம் வாங்குறது நீ, சொத்துக்கு உன் பேரில் எழுதி வச்சுட்டான், அம்பிட்டு வீட்டையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனை நீ எப்படி பார்க்குற? லூஸ் மாதிரியே. இதுக்கே உன் மூக்கை நான் இணைஞ்சிருவேன், உடைச்சிருவேன். என்னைய பார்த்து அவனுக்கு வேலை, உனக்கு நான் வேலைக்காரன் நான். உன் புருஷனை நீ பம்மாத்து காட்டுவேன், நீ அங்கிட்டாக்க திரும்பி படுத்துக்கிடுவ. அவன் பாடியில் நிறைய நீடு இருக்கும், வேலை காட்டுவேன் நீ. இதுக்கு நான் என்ன செய்யணும்? உனக்கு சட்டி? என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? அவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. வாங்கு, சொத்து வாங்கினேன்ல, இப்போ திட்டு. ஐயா அவர் குடியை நிறுத்தணும். முதல்ல உன் ஆட்டிடியூடை மாற்று.
குடிச்சிட்டு வந்தா என்ன செய்வேன்? வீட்டுக்குள்ளேயே அணிச்ச மாட்டேன். விட மாட்டேன். இன்னும் 2 மாதம் விடாம இரு, அவன் வேற வீட்டுக்கு அணிஞ்சிருவான், போயிடுவான். அப்புறம் உன் சீட்டு காலி. தாலியை கொடுத்துருக்கான், தாலியை அத்துக்கிட்டுருக்கான். அப்புறம் தாலிக்கு நீ தான் என்ன செய்யணும்? ரோட்டு நின்று அந்த இன்னொரு சக்கரத்திட்டு என்ன செய்யணும்? சண்டை போடணும். ஓம் போஸ்டர் நீ என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. ஐயா யாருமே இப்படி சொல்லித்தரல. நான் சொல்லித்தரதுக்கு தான் எனக்கு அவதாரம் இருந்திருக்கேன். நான் ஜெபம் பண்ணவா சொல்லியிருக்காரு? ஜெபத்தை எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாதா? சாமியை கும்பிடுறது. சாமி என் புருஷனை எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க. ஏன் அவள் கலாட்டே போகிறாரு. நீ விரட்டி விட்டது யாரு? இங்கேயும் சரக்காதான் அங்கேயும் சரக்காதான் விரட்டி விட்டது. அவன் என்ன செய்றா? ஈன்னு வாராய் நீ வாராய் அப்படின்னு என்ன செய்றாரு? அவ கூப்பிட்றான். அங்க 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 உங்களுக்கு லட்டு பிடிக்கும், அது பிடிக்கும். கலந்து அவனுக்கு எது எது பிடிக்கிறதோ அதெல்லாம் மாற்றி மாற்றி செய்கிறது. இங்கே தாலியை வாங்கிட்டு தாலி வந்தோடனே பவரு. அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரியும். உனக்கு 25 வயசு ஆச்சுல, அவனும் 25 வயசு, இப்போ கூட 27 வயசு, அவனும் சுற்றி வரான்ல, உனக்கு தெரியாது. உனக்கு தான் எல்லாம் தெரியுமாகும். அப்படி என்ன செய்யக்கூடாது? இந்த மனசு அந்த இருமாப்பை கொடுக்கும். அப்படி என்ன செய்யக்கூடாது? அதே இதை தொழிலையும் என்ன செய்யக்கூடாது? இந்த ஒரு சிங்கிள் ஸ்கில்லு தொழிலையும் உங்களை தூக்கி நிறுத்தும், குடும்பத்திலையும் உங்களை தேடணும். அவன் தேடணும். என் முன்னாடி எங்கன்னு தேடணும். வேசி விபச்சாரியும் தேடி ஓடுறான். ஏன்? நீ ஒழுங்கா அவனை என்ன செய்யல? மரியாதை கொடுக்கறது இல்ல. அவன் என்ன செய்யறா? வந்தாங்க, வாங்க 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 அப்படியே கொடுக்குறா. காப்பி கொடு காப்பி கொடு காப்பி கொடு. ஏய் குடும்பமே அவனை என்ன செய்யுது? அந்த 2 மணி நேரத்துக்கு அந்த 2000 ரூபாய்க்கு இவன் சொல்றான், என் ஆயுசு இளமை எல்லாத்தையும் இந்த பாதகத்திட்ட போட்டிருக்கேன், இந்த பாதகத்தையும் நான் உள்ள போறேன், இந்த பாதகத்தை அதே வந்திருக்காருன்னு திரும்பி கூட டோன்ட் டூ தட். அதே மாதிரிதான் பரலோகத்தில் வாசம் பண்ண வேண்டிய இயேசு கக்கூசு மாதிரி பாதாள சாக்கடை மாதிரி இருந்த பூமிக்கு வந்து இருந்தாரு. ஒருவே என்ன செய்யல? ஒருவே என்ன செய்யல? They reject. Still now we are reject. கொடுக்கப்பட்ட குடும்பத்தை அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்கேயாவது போய் என்ன செய்யறது? மனசுக்கு நிம்மதி இருக்கான்னு மரத்துக்கு முன்னாடி உட்கார்றது, சாமிக்கு முன்னாடி உட்காந்து சாமி பாப்பராட லூசுகளா, கையில என்ன கொடுத்துருக்கேன், இன்னும் நான் கொடுக்கணும்னா நீ கையில இருக்கிறத என்ன செய்யணும்? விட கையில ஒரு வைராக்கியத்தை பிடிச்சிக்கிறது. எப்படி அன்பு வரும்? சாமியை ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, எப்படி பிடிப்பீங்க? உங்க கையில ஏதோ ஒரு பந்தை வச்சிருக்கியா, அதை விட நான் தங்க பந்து கொடுக்கணும், அந்த கையில இருந்து அந்த ரப்பர் பந்தை விட்டா தானே தங்க பந்தை கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? உங்க மனசு அவ்வளோ ஈஸியா விடாது. அதை டிசைட் பண்ணி அந்த மனசுக்கு தங்க பந்தை ஏத்துக்கிற தன்மையை உண்டாக்குறாரு பாருங்க. அவர் தான் நம்ம டெய்லர் இயேசு. அல்லேலூயா. அவர் வந்து அப்படி வருவார், பார்ப்பார், மனசை பார்ப்பார், 10 தலைமுறை பார்ப்பார். இவ வந்திருக்கா, இவ வயிற்றுலேருந்து இவ பிறந்திருக்கா, அப்போ புத்தி எப்படிதான் இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இவ ராங்கி இப்படிதான், இவளுடைய வைராக்கியம் இப்படிதான் இருக்கும். நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேன்னு சர்ஜன் மாதிரி என்ன பண்ணுவாரு? கத்தி பிடிக்கிறது ஒன்று சர்ஜன், இன்னொரு யாரு? டெய்லர். சர்ஜன்னா மருத்துவர் தான், ரண சிகிச்சை, ரண வைத்தியர். இன்னொன்று யாரு? டெய்லர். அவங்க வெட்டுற மாதிரி தெரியும், ஆனா அவங்க வெட்டல. ஹல்லேலூயா. தட் இஸ் யுவர் டியூட்டி. இயேசுநாதர்ட்ட சொன்னோன்னு வந்து உங்களை வெட்டுற மாதிரி அவரே தெரியும். ஐயோ என் சொந்தக்காரன் போடும், சர்ச்சுக்கு போனோம், என் சொந்தக்காரெல்லாம் வரும்போது டெய்லர்ரா பத்தாண்டா கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. கட்டிங் முடிச்ச பிறகு தப்பாரு பாரு, முழு குடும்பமும் உன்னை தேடும், அனைவரும் உன்னை மரியாதை செய்வார்கள். எப்படிங்க சொல்றீங்க? என் வாழ்க்கையில செஞ்சார்ல, ஒண்ணுமே தரமாட்டேன் நாங்க, இப்ப சொத்தெல்லாம் செஞ்சுட்டாங்க என் பேருக்கு. வா வந்து விடு, நுழைந்து விடு நம்ம சொந்த வீட்டுக்குள். நான் சொல்றேன் வரமாட்டேன். இப்ப தூது விடுறான்,
இப்போ என்ன செய்கிறான்? ஏன் இயேசுவோட ஒரு அவனுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லடா, அந்த இயேசுக்கிட்ட எங்களுக்காகவும் என்ன செய்யடா? ஏன்னா அவர் என்னை ஆசீர்வதித்ததை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை துரத்தும் பொழுது வாடகை சைக்கிள் கிடைக்காத நிலை, இப்பொழுது வாகனத்தில் பயணிக்கும் நிலை. என்ன தெரியுமா? அப்போ நானும் அப்படிதான் நினைச்சேன். இயேசுநாதர் கட்டிங் போட்டார்ல, அவன் வரமாட்டேங்க, இவன் வீட்டுக்குள்ள வரமாட்டேங்க, நான் எங்க ஆண்டு வரை போக அமைதியாயிரு, நான் தச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. தச்சிக்கிட்டு இருக்கீரா? இங்கே அம்புட்டு என்ன ஆகிக்கிட்டு இருக்கே? வெட்டிக்கிட்டு இருக்கே. தச்சிக்கிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இப்போதான் தெரியுது. இப்போதான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இப்போதான் நினைஞ்சிட்டு இருக்காரு. எல்லாரையும் நினைச்சுறாங்க, சேர்றாங்க. எப்படா நான் ஒண்ணுமே செய்யலையடா, பல்ல காட்டிட்டே வரீங்களேடா, திட்டுறேனே. அப்பவும் உங்களை நான் திட்டி பார்ப்பேன். அவங்கெல்லாம் வந்த உடனே ஆனா அவங்களுக்கு என்ன வருது? செஞ்சதெல்லாம் தப்பு தான்டா, அப்படிலாம் நினைக்காதடா, என்ன இருந்தாலும் ரத்தம்டா, என்ன இருந்தாலும் ஏண்டா இப்போதான் தெரியுதாடா, அங்க ஒருத்தர் ரத்தம் செஞ்சிட்டு இருக்காரு, அதை சொல்றேன், அது உனக்கு என்ன செய்ய மாட்டேங்க? அவரும் அப்படித்தாண்டா உன்ன மாதிரி அழுகுறாரு. ரத்தம் எப்பிராயுமே உன்னை எப்படி கைய விடுவேன்? உன்னை திட்டுனது உண்மைதான். உங்களை கட்டின புருஷனும் அப்படித்தான், திட்டா என்ன போக்கு காமிக்கிறீங்க? ஆத்தாடி வந்தா சன்னலை பார்க்கறது, சீவிக்கிட்டே இருக்கிற மாதிரி நடிக்கிறது, பாத்திரம் கழுவுற மாதிரியே என்ன செய்யறது, கிச்சனை விட்டு வராம இருக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. யுவர் ஹஸ்பண்ட் இஸ் யுவர் ப்ராஃபிட், யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர் இஸ் யுவர் ப்ராஃபிட், யுவர் டெய்லரிங் ஸ்கில் இஸ் யுவர் ப்ராஃபிட். அங்கே போய் என்னத்தை காட்டக்கூடாது? வீரப்ப காட்டக்கூடாது. எதிரிட்ட காட்டுங்க, பங்காளிட்ட காட்டுங்க, புருஷன்ட்ட காட்டாதீங்க. பரலோகம் மணவாளன் இயேசுகிட்ட காட்டாதீங்க. அவர் என்ன பண்றாரு? பின்னாடியே லவ் லெட்டர் கொண்டு வராரு. ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்கு பல ஆட்களை என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. இப்போ அதை வாசிங்க. 61:3. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு உங்கள் மனசுக்கு இப்போ கட்டிங் போட்டு என்னென்ன ட்ரெஸ்ஸுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களா மாதிரி ஆள் வேற யாரும் பாக்கியவதி கிடையாது. உங்களுக்காக நான் தயார் பண்ணும்போது இவங்களோட நினச்சிருப்பாங்க 10 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வாரானே. சாமி சப்ஜெக்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, கும்முன்னு கொடுப்பாரு. உங்களுக்கு உள்ளே போய் அது வேலை செய்யும், உங்கள் இருதயத்தில் வேலை செய்யும். நீங்கள் நினைக்கலாம் 20 பேர் இல்லை, 20 ஊர் உங்களுக்கு உள்ளே உட்காந்து ஒரு வேலை செய்வார். மகாராஜா என்னை கொண்டு போகிறாருல டெல்லிக்கு, சின்ன குக்கிராமத்திலே பிறந்த என்ன டெல்லி கொண்டு போகிறார், ராஜஸ்தான் கொண்டு போகிறார். நான் எந்த விளம்பரமும் பண்ணுறதில்ல, எந்த கார்டு அடிக்கலை. எனக்கு என்ன வருது? அழைப்பு. அப்போ உங்களுக்கு அழைப்பு வருமா இல்லையா? இதை கேட்குறீங்கள, நாளைக்கே உங்கள் பிஸ்னஸ் என்ன செய்யும்? படித்து முடிச்சிட்டியோ அப்படின்னு கேட்க மாட்டாங்க, எனக்கு தச்சு தருவியான்னு கேட்பாங்க. உங்களுக்கு காசு வாங்கிட்டே உங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் ட்ரையல் அண்ட் எரர்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? வித் மணி. இலவச கோஷ்டி உங்களை நோக்கி வராது. ஏன் தெரியுமா? இப்போ அதை தான் கேட்குறீங்க. 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும். துதியின் உடை அப்படின்னா சொன்னல, உங்க மனசு எப்போ பார்த்தாலும் திட்டுறதுக்கு ரெடியா? திட்டுறதுக்கு ரெடியா இருக்கும். யாரை திட்டுறோன்னு சிந்திக்கிறதே இல்லை. மாமியா கடைசி வரைக்கும் நீங்கள் அவளுக்கு செஞ்சுதான் ஆகணும். அவளை போய் திட்டுறது, நேரடியாக திட்டுறது சின்ன கிரைமு. பக்கத்து வீட்டு பத்மாட்டை திட்டுறது பெரிய கிரைமு. நேரடியாக திட்டினா உங்களுக்கு மாமியா மட்டும் எதிரி, பக்கத்து வீட்டு பத்மாட்டை சொல்லிட்டீங்கன்னா சாமியும் உங்களுக்கு எதிரியா தெரிஞ்சுக்கிடுங்க. சாமி உங்களை கொஞ்சிக்கிட்டே இருப்பாருன்னு பார்க்குறீங்களோ? சாமி தானே உங்களுக்கு மாமியாவை கொடுத்தது. மாமியாவை ஃபிக்ஸ் பண்ணது யாரு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு வீட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வந்துடும்? திருப்தி வரும். கொடுத்தது யாரு? தயார் பண்ண சாமி. அப்போ எப்படி பார்க்கணும்? மாமியாவை பார்க்கும்போது அவள் செய்கிற கொடுமையை பார்க்கக்கூடாது, அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுமையாக பார்க்கக்கூடாது, ட்ரைனிங்னு பார்க்கணும். அவள் பிள்ளையும் அவள் சொத்தையும்
அவள் என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்தாலும் அதை மாதிரி என் பிள்ளைய பார்க்குறாளான்னு பார்ப்பா. நீங்கள் செய்யலைன்னா அவளுக்கு என்ன செய்யும்? வலிக்கும். அதே தான் உங்களுக்கும். உங்கள் மகனை இன்னொருத்தி இல்ட்ரீட் பண்ணுறத அந்த தாய் பார்க்கும்போது அவளுக்கு என்ன செய்யும்? வலிக்கும். நீங்களும் அந்த அந்த இதுக்கு போகும்போது தான் அந்த வேதனைன்னா என்னன்னு. அதனால் யாரும் அதுலேருந்து தப்ப முடியாது. இன்றைய சூழலுக்கு பார்த்துட்டு மனசை என்ன செய்யக்கூடாது? சுத்த கூடக்கூடாது. அப்போ திட்டக்கூடாது. அவங்கள என்ன செய்யணும்? ஆண்டவரே, மிலிட்ரி உமன் மாதிரி ஒரு மாமியாவை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இப்போ யாரா சாமி உங்காலா மாறிடுவார். சாமி அங்கே போய் ஏய் அவளை மட்டாய் நடத்துன்னுவார். திட்டக்கூடாதுன்னு இல்லை, திட்டு, அளவுக்கு மீறி திட்டாத. பிசாசுக்கும் சாமிக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம், நோக்கம். பிசாசு நோக்கம் நீங்க நாசமா போயிடணும், அதுக்கு திட்டுவான். ஆண்டவர் திட்டினார்னா நோக்கம் என்னது? சீர்திருத்துவா. அந்த நோக்கம் சீர்திருத்தம் பண்ணுவது. இப்போ ஒரு கலையை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நோக்கம்? அந்த ஸ்பீச்சோட நோக்கம், இந்த கலை உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை கொண்டு வரணும், உங்களுக்கு சமூகத்துல போகும்போது காசை கொண்டு வரணும், நீங்க கரெக்டா உங்க மனசை படைச்சவரை தெரிஞ்சுக்கணும். உங்க மனசை வாய் மூலமா வெளிப்படுத்தும் போது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? டிச்சு வாட அடிக்க கூடாது. மனசு வீசணும். இப்போ வார்த்தை தான் மனம் வீசும் செண்டு. இந்த கோயம்புத்தூர் பட்டம் போனீங்கன்னா கண்ணு அப்படின்வாங்க. அப்படியே வருடமா இருக்கு. நம்ம ஊர் பக்கம் வந்துட்டியா, இப்போதான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சாக்கும். எப்படி? இதான் இங்கே உள்ள வரவேற்பு முறை. அவன் இந்த பக்கம் வந்தானா செத்தான், நம்ம அந்த பக்கம் போனால் நல்லா இருப்பான். அப்போ துதியின் ஆடை என்பது படைத்த தெய்வத்தை திட்டுவதை நிறுத்துங்கள். உங்களுக்கு மனவாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்த உங்க புருஷனை திட்டுறத நிறுத்துங்க. உங்க புருஷனை சில ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒருத்தி உருவாக்கியிருக்கால உங்க மாமியா, அவளை திட்டுறதையும், அது பேர் தான் துதியின் ஆடை. நீங்க சர்ச்சில் வந்தோ கோயிலில் போய் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, இது இல்லை. இங்கே எப்படி பாடிட்டு அங்கே அப்படி போகக்கூடாது. அங்கே போய் மாமியாவை என்ன செய்யுது? மங்குன்னு மரியாதைலாம் நடத்துறது. வயதானவர்கள் பலவீனப்படும் பொழுது அந்த பலவீனத்தில் பலமாக நிற்கிறது தான் குடும்பத்தாருடைய அழகு, கடமை. அதுதான் துதியின் ஆடை. மாமியா எப்படி இருக்குன்னு யாரும் கேட்டால் நல்லா இருக்குங்க, நல்லா கவனிக்கிறோம் அப்படி சொல்லணும். உள்ளுக்குள்ளே பல வேதனைகள் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை, சோதனைகள் இருக்கும். அப்போதான் சாமி உங்களோட இருந்து உங்க பிள்ளைகள் மூலமா அந்த துன்பம் உங்களுக்கு வராம நெஞ்சுக்கிடுவாரு, பார்த்துக்கிடுவாரு. சில விஷயங்களை டெஸ்ட் வச்சு எக்ஸாமின் பண்ணி உங்களை நிரூபிக்கிறதுக்கு சாமி வேலை செய்வார். சமூகத்துக்கு உங்களை என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். நீங்கள் லட்டு திங்காத ஆளு நிரூபிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? முன்னாடி 10 லட்டை வைக்கணும். அப்பதான் யாரும் இல்லாத போது தமக்குன்னு எடுத்து போடுறது இல்லை. எல்லாரும் இருக்கும்போதும் யாரும் இல்லாத போது லட்டை அப்படின்னு போயிடணும். அதான் ப்ரூஃப். அதான் ப்ரூஃப். அப்ப துதியின் ஆடைக்கு ப்ரூஃப் என்ன? ஆலயத்துல போய் அப்படின்வா. வீட்டுக்கு தாவி தாவி என்ன செய்யுது? டேய் மாய்மாலம் பண்ணாத. ஒன்று போய் தண்ணி அடி, 2 முன்னாடி வச்சுக்கோ, ஒத்துக்கோ, சண்டை போடு, துன்மார்க்கமாரு. ஐயா நான் துன்மார்க்கம் பாரு. அங்கே ஒரு வேஷமும் இங்கே ஒரு வேஷமும் போடாத. இல்லை ஒத்துக்கோ, ஆமாம் ஆண்டவரை நான் இதெல்லாம் செய்த ஆண்டவர்னு ஒத்துக்கோ. செய்கிறது ஏழைகளுக்கு சோறு போட்டால் நன்மை வந்துடுமா? அவனுக்கு தான் நன்மை வரும், உங்களுக்கு வராது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? திட்டாது நடக்கிறதுனா திட்டுற மாதிரி சூழல்ல திட்டாமல் நடக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க? உங்கள் பேர் என்னம்மா?
அனுசியா நீலாம் ஒரு பொம்பளையா? மாமியா? நான் இல்லை. மூஞ்சப்பாரு, என் பிள்ளைக்கு எத்தனை அழகி வந்தா தெரியுமா? ஒன்னே போய் நான் உங்க குடும்பம்லாம் ஒரு குடும்பமா. அப்பயும் அந்த அம்மா என்ன செய்யணும்? சரிங்க, சரி பண்ணிக்கிறத. துதியின் ஆடை. துதியின் ஆடைங்கிறது எல்லாம் நல்லா இருக்கும்போது சீவி சிங்காச்சிட்டு கக்கன்னு பல்ல காட்டுறது இல்ல. எல்லாமே மோசமா இருக்கும்போது நீங்க பாசமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? துதியின் ஆடை. அப்போ ஒருத்தன் உண்மையிலே துதிக்க வரானா அவனை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வெளியே வச்சு நல்லா பம்பாடு பண்ணி, பிசாசை வச்சு பம்பாடு பண்ணி கொண்டு வந்து உட்காரப்பாரு. இப்ப என்ன துதியின் ஆடை வருதா? அப்போ உள்ள வந்தோடனே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சாமி பாப்பாரு, பரவாயில்லையே, நீ தான்டா என்னோட ஒரிஜினலோட என் ஆளுடா, என் ரெப்ரசன்டேட்டிவே நீதான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் துதியின் ஆடை. இது மத பிரச்சாரம் இல்ல, இது குடும்பத்துக்கு தேவையானது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மனம் இருக்கிறது. அந்த மனதை கட் பண்ணி ஒட் பண்ணி அதுக்கு ட்ரெஸ் தைக்கிறவர் தான் யாரு? ஏசையா. இஸ் அ சோல் டெய்லர். He will make you soul in marriage. மகிழ்ச்சியாகுவார். அது கரெக்டான ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு உங்கள் புருஷன் வாங்கிட்டு இருந்து அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு, கட்டி ஸ்ப்ளீட்லாம் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா எப்படி என்ன செய்வீங்க? அப்படியே வெளியே போனோன்னு எக்கோ இன்னக்கோ சோழ ஃப்ளீட்லாம் தூக்குது அப்படின்ட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அதான் லைஃப், வேற ஒன்றுமே இல்லை. You must mature like that small kids having the மனசு. அது ஒன்று விரும்பும், அதுக்கு லிசன் பண்ணுங்க. அதை போய் ஜட்ஜ் பண்ணாதீங்க. டோன்ட் ஜட்ஜ். தேவன் நம்மளை ஜட்ஜ் பண்ணா நம்ம எங்கே இருப்போம்? பூமியில் இருக்க மாட்டோம், நரலோகத்தில் இருப்போம். ஆனால் நமக்கு என்ன சொல்றாரு? பிரியுமே. நம்ம பிரியுமா? எப்போ பார்த்தாலும் வாயிலே வடை சுட்டுட்டு செயலில் காட்டாமல் போயிடுறோம். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? வா, பயில் காட்டி அழைக்கிறார். அப்போ துதியின் ஆடையை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அது எப்போ பயன்படுத்தணும்? எல்லா பிரச்சனைகள் மத்தியில் உங்கள் வார்த்தை சரியாக வரணும். உங்கள் உறவுகளை நீங்கள் சம்பாதிக்கலை, அது சாமி கொடுத்தது. நீங்கள் பிறந்த பிறகுதான் உங்கள் சித்தப்பை யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சித்தப்பனை ரெடி பண்ணிவிட்டு இவனுக்கு இவன் தான் சித்தப்பனா இருக்குன்னு தான் கொண்டு வர. அந்த சித்தப்பன் 1000 தவறு செய்வான், அதை போய் என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்த கூடாது. நீங்க பிறந்த பிறகு 1 மாசம் கழிச்சு தான் உங்க அம்மா மூஞ்ச தெரியும். அம்மாவை குற்றப்படுத்தாத. தகப்பனை ஜட்ஜ் பண்றது. இவனுக்கு இவன் மகனாக பிறக்க வேண்டும் என்று நியமித்தவர் அவர். நீங்க உங்க அப்பா இவங்களுக்கு யாரும் லெட்டர் போட்டு பிறந்தீங்களா? இல்ல. அங்கதான் துதியின் ஆடை வேணும். ஹானர் யுவர் ரிலேஷன்ஷிப் பிகாஸ் அவர் காட் இஸ் அவர் ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர். அவர் வேல்யூ பண்றார் உறவை. உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நபரையும் வேல்யூ பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க சங்கடப்படுவீங்க, உங்க மனசு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். 60 வயசுல பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க, உங்களை ரசிக்கிறதுக்கு, உங்களை மெச்சிக்கொள்றதுக்கு, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தனா இருக்க மாட்டான். தட் இஸ் ஃபேமிலி. ஃபேமிலி தான் உங்களை தாங்கும். அடுத்து அவன் ஃபேமிலி தாங்கும். ஃபேமிலியை இயக்குனர் யார் தெரியுமா? அவர் தான் சாமி. ஃபேமிலியை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? அவர் தான் சாமி. ஆதாம் கேட்கல எனக்கு பொண்டாட்டி கொடுன்னு. அவனுக்கு பொண்டாட்டின்னா எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஏன்னா அவன் மட்டும்தான் முதல்ல இருந்தான். இவரா பார்த்து இவன் பார்த்தா மயங்கிடணும், பார்த்தா பின்னாடியே என்ன செய்யணும், அப்படி செஞ்சு கொண்டு வந்தது தான் நீங்கள். அதை அவனை என்ஜாய் பண்ண அனுமதிங்க. எல்லாத்தையுமே அனுமதிக்காம வீட்டுக்காரன் எப்படிங்க அவங்க பின்னாடி வருவான்? சினிமாவில் என்ன செய்கிறாங்க? ஒரு கேமராவை கொண்டு போய் அப்படியே உதட்ட என்ன செய்கிறான், எம்பசைஸ் பண்ணி காட்டுறான். உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அந்த உதட்ட நீங்கள் வீட்டில் என்ன செய்யறது இல்லை, அதை பார்க்கறதுக்கு தான் அவன் எங்கே போகிறான்? வீட்டிலே இருக்குது உதடு.
அவன்லாம் எங்கே அங்கே போகிறான், ஏன் அங்கே போகிறாங்கிறீங்க? இங்கே என்ன செய்ய மாட்டேங்கி டிஸ்பிளேல சரியா தூர்தர்ஷன் டிவி ஒழுங்கா காட்ட மாட்டேங்கி, ஓட மாட்டேங்குது. அதனால அங்கே போய் என்ன செய்யறான் நிம்மதியா. சாமி படைப்பில் எப்படிலாம் இருக்குடா. 3 மணி நேரம், அது 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயுசுக்கு அவன் உங்களை தூக்கி சமைப்பான். வேற எங்கேயும் அவன் ஜம்ப் ஆகவே துதி நாட அவ்வளோ வேலை செய்யும். வேல்யூ. 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை. என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னா என்ன? உங்களை அழுகைக்குள்ளேயும் தோல்வி பயத்துக்குள்ளேயும் எதிர்கால பயத்துக்குள்ளேயும், பயம் எதை எடுத்தாலும் என்னது பயம். வீடு கட்டினா பயம், பிள்ளைய வெளியே அனுப்புனா என்னது பயம். இது ஆணுக்கு வருமா பெண்ணுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு தான் எக்ஸஸாக வரும். பெண்ணுக்கு தான் எக்ஸஸாக வரும். புருஷனை அனுப்பி விட்டா திரும்பி வருவாரா? பயம். ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதா? பயம். அந்த பயத்திலிருந்து விடுவிக்கிற ஆடை தான் இது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த இயேசுக்கிட்ட நீங்கள் ஒரு வாக்கு மூலம் கொடுத்துட்டீங்கன்னா அவர் பதிலுக்கு என்ன செய்வார்னு சொல்லுவார், பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. உடனே நீங்க கேட்பீங்க, எப்படி ஆண்டவரே காப்பீங்க, என்னைய தான் பாலுங்கணத்துல இணைஞ்சிட்டியா, தள்ளி விட்டீங்களே. உடனே அவர் சொல்லுவாரு, ஆட அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். சாமி எனக்கு அற்புதம் செய்வீங்களா சாமி? நான் உங்களை கும்பிடவே இல்லையே சாமி. நீ கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் உன் மேனுஃபேக்சரர்னா, என் மேனுஃபேக்சரரான கார் எங்கன்னாலும் என் ஆள் அங்கே அதை என்ன பண்ணுவான், சரி பண்ணுவான். நீ வர முடியாது, நீ ப்ரிப்பேர் ஆகி பாதி வெளியில நிப்ப, நான் உன்னை தேடி உன்னை சரிபடுத்துவேன். எனக்காக ஒரு பய சுவிசேஷம் சொல்லலை, எனக்காக ஒரு பய ஜெபிக்கல. சர்ச்சில் தூக்குறதுக்கு ஒட்டடை அடிக்கிறதுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டேங்காங்க, அந்த சர்ச்சுக்குரிய ஆளுக்க போக மாட்டேங்க. இப்போ நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் என்னுடைய தலைமை ஆசிரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டீச்சர்கிட்ட சொல்கிறாரு, ஜூலியிட சொல்லு நான் சொன்னால் செய்வான் அப்படின்னு. எனக்கு அது கேட்குது. தட்டி தானே அப்போல்லாம், ஒரு தட்டிக்கு அங்கிட்டு பேசுகிறேன். இப்போ எனக்கு பிடிக்கல, ஆனால் யாரை எனக்கு பிடிக்கும், சிலத்துற வாத்தியார பிடிக்கும். அவர் என்ன சொல்லிட்டாரு, அவன்கிட்ட போய் சொல்லு அவன் செய்வான், அவன்கிட்ட கொடு. உடனே அந்த டீச்சர் வராங்க, பயந்துக்கிட்டே வருது, அம்மா கொடுங்க டீச்சர். I started. Jesus came and spoke with me. என்கிட்ட பேசினார், திக்கற்ற உன்னை திக்கற்றவராக விடேன். உடனே நான் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், நம்ம குடும்பத்துக்கும் இயேசுநாதருக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏம்மா சாமி வந்தாருன்னு சொல்ல பட்டார், இனிமேல் அந்த பக்கம் போனேன் காலை ஒடிச்சிருவேன். ஆண்டவரை திக்கற்றவராக விடுங்கன்னு பார்த்தா இருக்கிற உறவுங்க அந்த போயிடுற மாதிரில இருக்குது. அப்போ சாமி உன்னை நான் காட்டுவேன்டா, அவங்கெல்லாம் உன்னை துரத்தட்டும், நான் உன் கூட இருக்கிறேங்கிறத காட்டுவேன். அதை காட்டினார் எங்கள் அம்மாவுக்கு. 2008 எங்கள் அம்மா, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் கூட இப்போல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பேசுகிறேன், வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், சொல்லவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, எனக்கு ஒரு நாள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. உனக்கு ஏன் கொடுக்கணும், உனக்கு என்ன தெரியும்? இல்லைடா உன் பைபிள் ஒன்று காணாமல் போச்சுல. ஆமாம், அது திருடி நான் தாண்டாங்க. சரி அதுக்காக என்ன, எனக்கு 80 பாட்டு தெரியும். நாங்கள் அதெல்லாம் உனக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, எனக்கு சொன்னால் தான் தருவேன். உண்மையாகவே உடனே அது பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. தூக்கி கொண்டு போய் 2008 அதுக்கு ஞானஸ்தானம். அப்படின்னா என்ன தெரியுமா, யாரும் தேவையில்லை சாமி உங்கள் மண்டைக்குள்ளே புகுறதுக்கு. நீங்கள் தூங்கும்போது உங்கள் சொப்பனத்தில் உங்களை தூக்கிட்டு போக அவருக்கு என்ன இருக்குது, வல்லமாக இருக்குது.
எவன் மனசுக்குள்ளேயும் புகுந்து பேசுவார். பார்வோனின் மனசுக்குள்ள சொப்பனத்தை உண்டாக்கி அதே சாமி தான் இப்ப இருக்கிறாரு. வார்த்தையை கேட்குறீங்களா? நான் சாமிக்கு ரெப்ரசன்டேட்டிவா பேசுறேன், சடங்காச்சாரத்துக்கு அல்ல. உங்க மனசு பயந்து இருக்கும் பொழுது அவர் பயப்படாதன்னு எப்படி ஆண்டவரே ஆகும்னு நீங்க எல்லாம் என்ன போயிடுச்சு, இனி தலை மூங்க போதுமீங்க, அங்கதான்டா நான் வருவேன், நீ தோக்குற இடத்துல நான் கேம ஆரம்பிப்பேன்டா. அது எப்படி? அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன். ஏன்னா நம்ம மனசு எப்பயுமே ஹியூமன் எபிலிட்டியை அடிப்படையாக கொண்டு, மனிதனுடைய திறமையை அடிப்படையாக கொண்டு யோசிக்கும். உங்க மனசு எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வருமானம் எவ்வளவு, நம்ம புருஷனுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்குள்ள எப்படி வாழ்க்கை நடத்தலாம்னு யோசிக்கும். ஆனா உங்க மனசுக்கு ட்ரெஸ் தைக்க வராரு பாருங்க இயேசு, அவருக்கு எல்லை இல்லை. அவர் எந்த எல்லைக்கும் சென்று உங்களை தூக்க அவர் வல்லவர். அவருக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை, உங்க ஒப்புதல், உங்க வாக்கு மூலம். என்ன ஏத்துக்கிறையா? ஏத்துக்கிறேன். நான் உனக்காக செத்தேங்கிறத ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். நம்புறையா? நம்புறேன். 3 வார்த்தை முடிஞ்சு. பொட்டு பிரச்சனை இல்லை, திட்டு பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை, ஊக்கி பிரச்சனை இல்லை, எங்க அங்க வரேன் பிரச்சனையே இல்லை. அவர் பார்த்து லெஃப்ட் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வேலை செய்யலைன்னா வேலை செய்யாது. என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ரட்சிப்பின் வஸ்திரங்கிறது நீங்கள் பயத்தில் சிக்கியிருப்பீங்க. உங்களை உங்கள் சொந்தக்காரங்களாம் கார்னர் பண்ணி தனிமைப்படுத்துவாங்க, உங்களை அச்சுறுத்துவாங்க. அந்த நேரத்தில் அஞ்சானஞ்சன் மரணத்தை வென்ற மாமன்னன் ஏசு உங்கள் வீட்டை அப்படி உள்ள வருவார். அப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு போடுவார் பாருங்க, ரட்சிப்பின் வஸ்திரம் போடுவார். போட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் பாடி பாடி மகிழ்வேன். மனசு துள்ளும். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். இது வீட்டுக்குள்ள நீங்க செய்யறது. அப்புறம் வெளியே வந்தோன்னா அதை பத்தி சொல்லாம இப்போ அடிவயத்திலேருந்து கத்துறோம்ல, ஏன் என் மனசு எப்படி இருக்குது? உள்ளுது. எனக்கு செஞ்சாரு, உங்களுக்கும் செய்வாரு, உங்களுக்கு செஞ்சே ஆகணும். இந்த டெய்லரிங் மூலமா உங்களை அவர் சமூகத்திலே குடும்பத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, என் நிறம் கருப்பா இருக்குன்னு குடும்பத்தில் நிறைய பேர் ஒதுக்குவாங்க. மோசையோட அக்கா, மோசையோட பொண்டாட்டி சிப்போரால ஒதுக்குனா, ஏன் இவ கருப்பி அவ செகப்பி. கேட்ட கேள்வி சரி. எல்லாருக்கும் இஸ்ரவேலுக்குள்ளதான் பொண்ணு எடுக்கணும், உனக்கு மட்டும் ஏன்டா மீதியானரு? தேவனை முகமுகமாய் பார்க்குறவன் என்னைக்குமே ஸ்பெஷல். அவனுக்கு சட்டம் இல்லை, எனக்கு சட்டம் இல்லை. நான் சட்டத்தை மீறி ஜனிப்பிக்கப்பட்டவன். எனக்கு சட்டம் இல்லை. என் சாமியை விளக்கி காட்டுறதுக்கு பல கோணத்தில் என்ன செய்வார்? எனக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். அப்போ உங்களை வந்த உடனே நீங்க பாடி துதிப்பீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, அவங்க கேட்பாங்க. கேட்கறான், கேட்காம போறான். அவன் கேட்கணும்னா பிதாவாகிய தெய்வம் அவன் மனசை என்ன செய்யணும்? திருப்பணும். திருப்பலைன்னா கேட்க மாட்டான். அவர் திருப்பினாரு என்னைய, அவர் என்னைய செலக்ட் பண்ணாரு, நான் கூவிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். அந்த வஸ்திரம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பயம் இல்லாத வாழ்வே. சாதகத்தை தூக்கிட்டு அலையாத வாழ்வு. என் தாத்தன் ஜாதகம் பலருக்கு, ஆனா நான் இப்ப ஜாதகம் டாரு. எனக்கும் ஜாதகம் எழுதினாரு, கழிச்சு போட்டேன். திருநெல்வேலிக்கும் கோயில்பட்டிக்கும் நடுவில் எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம இணைஞ்சிட்டேன். எங்கள் அம்மா மனசு படுத்து பிள்ளைன்னா அவள் ஐயா இல்லை, எங்கள் அப்பா நான் கண்ணுக்கு முன்னாடி செய்யுங்கடான்னு அழுதுச்சு. உன் கண்ணுக்கு முன்னாடி எங்கே செய்யுது? நீ இங்கே உயிரோடு இருக்கும்போது நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி வேற இடத்துல. ஏன்? கோள்களை படைத்தவர் எனக்குள்ளே வந்து விட்டார். இனி கோளோட உதவி எனக்கு தேவையில்லை.
பயமில்லாத தன்மை. கோழியை வெட்டி வாசலில் போட்டான். ஏடா தலையை மட்டும் போட்டுட்டீங்களா, உடம்பு போட்டிங்கன்னா 2 லெக் பீஸ் வச்சு என் பொண்டாட்டி அருமையாக என்ன செய்வா சமைச்சு குதுப்பாலே. என்னடா அப்படின்னு கேட்டேன். அவன் படுத்துட்டான். பில்லி சூனியம் அசைப்பதில்லை. கிறிஸ்துவானவர் உங்கள் மேலே வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி கழுகு மாதிரி வந்து உட்காருவார். உட்காந்து நீங்கள் போகும்போது அது நடுங்கும். நீங்கள் அதை பார்க்க வேண்டாம், அங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியவும் வேண்டாம். அது என்ன செய்யும்? நடுங்கும். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். உங்களுக்கு நடுங்கலை அப்படின்னா உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னும் வரலன்னு அர்த்தம். உங்களுக்கு அடிக்கடி பயம் வருது, போய் போய் அந்த பயத்துக்கு ஜெபத்தில் உட்காடுறீங்கன்னா சம்திங் ப்ராப்ளம் ஃபார் யுவர் ட்ரெஸ் ஆஃப் சோல். தி சால்வேஷன்ங்கிற ட்ரெஸ்ஸு உங்கள் சோலுக்கு என்ன செய்யலை, இன்னும் வரலன்னு அர்த்தம். அதை போட்டுட்டாருன்னா உங்களுக்கு ஒரு பவரை தருவார், அத்தாரிட்டி தருவார். நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் பாம்பு எங்கடா இருக்குன்னு பார்த்து என்ன செய்வீங்க? தேல் எங்கடா இருக்குன்னு பார்த்து என்ன செய்வீங்க? இப்ப பாம்பை பார்த்தோன்னா தேலை பார்த்தோன்னா என்ன செய்றீங்க? பயப்படுறோம். அப்படின்னா உள்ள என்ன இருக்கு? பயத்தின் ஆடை என்ன செய்யுது? இனி பாவம் இப்போ வாடா 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 அப்படின்னு ஒரு ஆட்களை கூட்டு போறீங்கன்னா நீங்க யாரு? மிலிட்ரி மேன் ஆயிட்டீங்க. சாதா உமனா இருந்த நீங்க என்ன உமன் ஆயிட்டீங்க? மிலிட்ரி உமனா மாறிட்டோம். ஏன்? கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருச்சு, நீ இனிமே மிலிட்ரி ஆபீசர். அப்போ வந்தோன்னு உங்களுக்கு என்ன வருது? பணம் வந்தோன்னு ஒரு தைரியம் வருதா? அதிகாரம் வந்தோன்னு ஒரு தைரியம் வருதா? ரட்சிப்பு வந்தோன்னு தைரியம் வரும். அது பரலோக தைரியம். எல்லாம் சொல்லுவாங்க போகிறா விழுந்துருவேன் விழுந்துருவேன்னு, நீங்க சல்லுன்னு விழுகாம போவீங்க. அது என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். எல்லாரும் சாவானா? சாவா. எல்லார் வீட்லயும் கௌதம புத்தர் சொன்னாரு, சாகாத வீட்டுல இருந்து அரிசி வாங்கு, நான் மரணத்தை என்ன செய்யறேன் இல்லாமல் ஆக்குறேன்னாரு. அந்த அம்மா போய் சாவு இல்லாத வீட்டிலேருந்து அரிசி வாங்கணும்னு முயற்சி பண்ணிச்சு. கடைசியை அழுதுகிட்டே வந்துச்சு. என்ன சொல்லிச்சு? புத்தர் அணிஞ்சார், நானும் ஒன்று செய்ய முடியாது, அவரே ஜாமியாக்கி வச்சுட்டான். ஆனால் நம்மள்கிட்ட அப்படி மரணம் வந்துச்சு, மண்டிட்டது. 3ஆம் நாள் கல்லறைக்கு வெளியே கல்லை தள்ளுறதுக்கு 2 தூதன், தலைமாட்டில் ஒரு தூதன், கால் மாட்டில் ஒரு தூதன், அறிவிக்கிறதுக்கு 12 அப்போஸ்தலர். அப்போஸ்தலனுக்கு முதல்ல உயிர்த்தெழுதின் செல்வியை கொண்டு வந்து மேக்டலின் மேரி, தி உமன். உமனுக்கு தைரியமே வராது, வந்துச்சுன்னா மல்டிபிகேஷன். இந்திரா காந்தி, தி கரேஜியஸ் உமன். நீங்க யாரு? பெருக்குகிறவர்கள். சொல்லுங்க, பெருக்குகிறவர்கள். உங்களுக்கு தைரியம் வந்தாலும் எப்படித்தான் வரும்? ஆமா, பெருக்குன்னு என்ன செய்யும்? கோபம் வந்தாலும், குசும்பு வந்தாலும், அன்பு வந்தாலும், ஒரு நாள் புருஷனை கட்டி பிடிச்சி ஐயா அவனுக்கு போடுற சாப்பாடு என்ன, அவனுக்கு கேட்குற கவனிப்பு என்ன. கோபம் வந்துருச்சுன்னா இப்போதான் நாங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய, ஐயோ மல்டிபிளிகேஷன். இதில் கவனமாக என்ன செய்யணும்? போடணும், கேர்ஃபுல்லாக போடணும். இல்லைன்னா எல்லாம் மல்டிபிளை ஆகி நமக்கு திரும்ப வந்துடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் வந்துருச்சு. கரேஜ், நோ மோர் ஃபியர். அடுத்து அதே வசனம் தான். ரட்சிப்பின் வஸ்திரங்களை உனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். சால்வைன்னா என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம் வெளியே தெரியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் வெளியே தெரியாது. அந்த சிச்சுவேஷன்ஸ்ல அது என்ன செய்யும்? வெளிப்படும். ஆனா நீதியின் சால்வைங்கிறது, செந்தூர போய் படம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படி ஒரு சால்வை அப்படி போட்டுன்னு வருவார், பார்த்துருக்கீங்களா? தெரியல. அந்த சால்வை அது எல்லாருக்கும் என்ன செய்யும்? எல்லாருக்கும் என்ன செய்யும்? கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கும். அவ கொஞ்சம் நீதியான ஆள்பா, அவட்ட அந்த வார்த்தையை மாற்றி பேசுறது. நீதினா என்னது? சொல் பிறலாத தன்மை. ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை, அதுதான் உங்க உயிர். அதனாலதான் இயேசு உங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு? வாக்குமூலத்தை கேட்குறாரு. வாக்குமூலம், வார்த்தை தான் உயிர். ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை நீங்க என்ன செய்யலாம்? கொடுத்துட்டீங்க, உயிர் போற வரைக்கும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். அதுதான் நீதியின் சால்வை. உங்க சூழல் வரும். ஒருத்தருக்கு சொல்லியிருப்பீங்க 20 ரூபாய்க்கு தச்சு தர்றேன்னு, சும்மா சொல்லிடாதீங்க. 20 ரூபாய்க்குன்னு சொன்னா நீங்க 1000 ரூபாய் நட்டப்பட்டாலும் 20 ரூபாய்க்கு தச்சு கொடுத்துருங்க. அந்த கிழவி சும்மா இருக்காது, ஊரெல்லாம் சொல்லிடும் எனக்கு 20 ரூபாய்க்கு.
அது போய் ஒரு 20 பேர் 20 ரூபாய்க்கு நெஞ்சிடும். எக்ஸ்ட்ரா பர்டன். ஆனாலும் செய்யுங்க. இல்லைன்னா சொல்லிருங்க, 20 ரூபாங்கிறத வெளியே எங்கேயும் சொல்லிடாத. ஆனாலும் சொல்லும். அப்ப சொன்னீங்கன்னா செஞ்சிடணும், மாறவே கூடாது. அதுதான் நீதியின் சால்வை. இதெல்லாம் மனதுல இருந்து தான் வார்த்தை என்ன செய்யும், ஃப்ரேம் ஆகும். மனதுல அப்படி தாட் சிஸ்டத்துல இருந்து தான் என்ன ஆகும், ஃப்ரேம் ஆகும். ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவ குரங்கு குட்டி மாதிரி தெரியுதும், கிளியோபட்ரா மாதிரி தெரியுறதும் கண்ணு இல்ல, மனசே. பரவாயில்லையே, அவளுக்கு 4 அங்கலம் தான் முடி இருக்கும். ச, கார்மேகம் போன்று கூந்தல் பறக்கிறது அப்படின்னா இவருக்கு அவ எப்படி தெரியுறா, அழகியா தெரியுறா. இன்னொருத்தன் பார்ப்பான், சி 4 அங்கல கூந்தல், இதா போய் இப்பவுமே இப்படி இருக்கு, 40 வயசான இருக்கிறதும் மொட்டச்சியை கூட்டு எதுக்கு அலையணும், ஒரு 6 அடி கூந்தல் இருக்கிறவள என்ன செய்வோம், அதை பார்ப்போம், அதுதான் கொஞ்சம் அழகு அப்படின்னு. இது கண்ணா, கண்ணு எல்லாருக்கும் ஒரே லென்ஸு தான், கண்ணு எல்லாம் ஆப்டிக் நர்வு தான், ஒரே ஆக்சிபிட்டல் லோப்பு தான். ஆனால் மனசு இருக்கு பாருங்க, அது மாற்றி மாற்றி காட்டும். எல்லாம் ஒரே மூஞ்சி தான், எல்லா பொம்பளைகளுக்கும் ஒரே குணாதிசயம், எல்லா ஆம்பளைகளுக்கும் ஒரே குணாதிசயம். ஆனால் அந்த மனசு தான் பச்சை கலராக காட்டும், சிவப்பு கலராக காட்டும். இந்த மனசுக்கு சட்டை போடுற ஒரு இயேசு, இவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு உங்களை மாயைக்குள்ளே இழுத்துட்டு போகவே முடியாது. சொல்லுவார், டே அது வெள்ளை கலரு, உனக்கு பச்சையா தெரியுமேன்னு. ஆமாம், சும்மா பச்சைன்னு சொல்லு, ஆனால் உள்ளுக்குள்ளே என்னது வெள்ளைன்னு வச்சிக்கோ. சாமி அவ புழுனி மாடு இருந்தாலும் கல்யாணம் கட்டிக்கோ, அது என்ன செய்யும், புழுகும். ஆனாலும் நான் உனக்கு என்ன செய்வேன், ஹெல்ப்பு. நீ எங்க தோக்குறியோ அங்க என் பலம் வழங்கும். தைரியமா கட்டுறான்னு. அப்புறம் இது ஒரு சண்டை கோழி, இது எதுக்கு எடுத்தாலும் திண்டுக்கு முண்டுக்குன்னு என்ன செய்யும், பேசும். அப்புறம் விட்டுருலாமா சாமி, கட்டு சாமி, திட்டு, நான் குட்டு அப்படிம்பாரு. நீ கட்டு, அது திட்டும். ஐ ஆம் குட்டு, நான் நல்லவராக இருக்கிறபடியாலே உன்னை ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன். சாமி, நானே கொஞ்சம் மாறிட்டேன்னா உமருக்கு எதிரியா வருவேனே, அப்பயும் நான் நல்லவராக தான் இருப்பேன், தைரியமா கட்டுனுவார். இல்லைன்னா எல்லாருக்கும் என்ன செய்யாது, கல்யாணம். நல்லவளை பார்க்க முடியுமா, நல்லவனை பார்க்க முடியுமா? கல்யாணம் கட்டின பிறகு ஒரு அழகான பொண்ணு, ஐயோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டவன், இவளை பார்த்துருந்தா இவளை தூக்கி இருக்கலாமே, ஐஸ்வர்யாமே இருக்காள, சிக்குன்னு இழுக்கிறாள, மனசு சொல்லும். வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது மனசு சொல்லும், ஆகா ஒருத்தி அருமையாக சிரிக்கிறா, என்னை பார்த்தா சிரிக்கிறா, எனக்குன்னு சேர்த்து என்ன செய்கிறா, சோறு நான் நினைக்கிற மாதிரியே சோறு என்ன செய்யுது, டேஸ்டா இருக்குது, கழுதை இது என்ன செய்யுது, விதை விதையா பொங்கி போடுதே அப்படின்னு சொல்லும். சாமி சொல்லுவார், டேய் ஐ ஆம் குட், ஐ அப்பாயிண்டட் தட் லேடி இஸ் யுவர். கல்யாணங்கிறது அப்பாயின்மெண்ட்டு, சாகிற வரைக்கும் அது ப்ரொமோஷன் தான் ஆகும், என்ன ஆகாது, டிமோஷன் ஆகாது. செத்த பிறகு உங்க ஆன்மா போனவனையும் அங்கேயும் இந்த அம்மா தான், நான் தான் இந்த அம்மா, மாற்ற முடியாது. அதனால தான் உதவி வேணும், அதனால தான் உங்களுக்கு பயம் வருது, அதனால தான் உங்களுக்கு கோபம் வருது, அதனால தான் உங்க வாழ்க்கையில தோல்வி வருது. அப்பதான் நீங்க தீர்வு என்ன செய்வீங்க, இல்லைன்னா என்ன செய்ய மாட்டீங்க, எல்லாம் எனக்கு இருக்கு, என்னையும் பாரு என் அழகையும் பாரு, என்ன செய்வீங்க, உட்காந்து இருப்பீங்க. நீங்கள்லாம் டெய்லரு, அது மாதிரி இயேசு டெய்லரு. நீங்கள் உடம்புக்கு சட்டை தைக்கிறீங்க, அவர் மனசுக்கு சட்டை தைக்கிறாரு. அந்த மனசு என்ன சட்டை, 3 சட்டை. 1 புகழ் பாடுகிற சட்டை, அதை குடும்பத்திலே பயன்படுத்துங்கள். 2 ரட்சிப்பின் சட்டை, அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக பயங்களை கொண்டு வரும், அநேக தவறான பார்வையை, தவறான கருத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பயம் வரும். உங்கள் சித்தப்பானா இப்படி தான் இருப்பார், அவருனா இப்படி தான் இருப்பார், உங்கள் மாமியானா இப்படின்னு தவறான கருத்துக்களை உங்களை வச்சு உங்களை என்ன செய்யும், தூங்க விடாது. அதை துட்டிங்கி எடுக்கிற ஆடை தான் ரட்சிப்பின் ஆடை. அதுக்கு ஒரே ஒரு டெய்லர் தான் உலகத்திலே இருக்காரு,
அந்த டெய்லருக்கு பேர் தான் இயேசு. அவர் மதங்களை என்ன மதம்னாலும் இருந்துக்கோங்க, ஆனால் அந்த டெய்லர்கிட்ட இருந்தால் சட்டை தைச்சு தருவார். உங்கள் ஆன்மாவுக்கு சட்டை தைச்சு தருவார். சட்டையை போட்டு நான் அங்கே போல எங்கேனாலும் இந்த சட்டை வேலை. இந்த சட்டையை எடுக்கிறதுக்கு பரலோகத்திலும் பூலோகத்திலும் நரலோகத்திலும் ஒருவரும் இல்லை. அதனால தைரியமா போ. சாமி நான் அழகர் கோயில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சின்ன வயசுல கேட்டேன். ஏன்னா எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இயேசுவை கும்பிட்றான்ல, இவன் அழகர் கோயிலுக்கு போகமாட்டான்ல, எனக்கு கொடுத்து விட்டாங்க. கண்டா எனக்கு 1 ரூபா கொடுப்பியா, லஞ்சம் நான் கொடு. சாமி டேய் நான் சாமிடா போடா. சாமி பிலிசுனி வைக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாங்க சாமி, அவனை வச்சு உங்களை துரத்திடுவேன்னு சொல்லி என்னை எழுதிட்டு போறாங்க சாமி. கோ நான் யார் என்று அவனுக்கு அங்க மரலாடிக்கும் சாமி வரல. ஸோ உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் பண்றாரு. அடுத்த ஆடை என்னது, நீதியின் சால்வை. அந்த 2 வந்துருச்சுன்னா உங்களை வெளியே காட்டுவாரு. உங்களை சமூகம் சொல்லும் சூப்பர் பொண்ணுன்னு, சூப்பர் டெய்லர்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான்.